கதை நமக்கு தெரியும். பெரிய புராணத்தினுடைய சரித்திரம் என்ன, அதனுடைய பெருமை என்ன, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது உரைநடையாக பார்ப்பதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லா நாயன்மாருடைய கதையும் உங்களுக்கு தெரியும். அதில் உரைநடை என்ன பார்க்க முடியும்? வேணால் நீங்கள் உரைநடை பட்டுசாமி ஓதார் புத்தகம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படித்துக்கொள்ளலாம். அதனால் சென்ற வகுப்பு நாங்கள் எப்படி பாடம் எடுத்தோம் அப்படின்னா, வினாவிடை வங்கி என்கின்ற ஒரு சமாச்சாரம் இருந்துச்சு. அந்த நீங்கள் அது வரைக்கும் அதை பார்த்தது இல்லையா? அதை ஆமாம், வினாவிடை வங்கின்னு ஒரு சமாச்சாரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடத்திற்குமே ஒரு 2 மார்க்கு, 8 மார்க்கு, 20 மார்க்கு, அப்படி தான் உங்களுக்கு வினாக்கள் அமைந்திருக்கு கேள்வித்தாளில். 2 மார்க்கில் வந்து ஒரு 15 கொடுத்து 10 எழுத சொல்லியிருப்பாங்க, அதில் 20 மார்க் வாங்குவீங்க. 8 மார்க்கில் ஒரு 5 எழுத சொல்லுவாங்க, 10 கொடுத்து 10 15 கொடுத்து 5 எழுத சொல்லுவாங்க. 40 + 20 60 மார்க் வந்துடும். 3 20 மார்க் வச்சு கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. அப்போ 20 100 ஆயிடுச்சா? கணக்கு வந்துருச்சா? அப்போது 60 + 40 100. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இதுக்கு வினாவிடை வங்கி எப்படி தயார் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு பாடத்துக்கும் 2 மார்க்கில் எத்தனை, 8 மார்க்கில் எத்தனை, 20 மார்க்கில் எத்தனைன்னு சொல்லி வினா ப்ளஸ் விடையோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதில் உள்ளது தான் உங்களுக்கு கேள்வியில் வரும். அதில் உள்ள ஏதோ ஒரு கேள்வி தான் உங்களுக்கு நிச்சயமாக கொஸ்டினில் வரும், அதை மாற்றி கேட்க மாட்டாங்க. இப்படி ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பழைய இயக்குனர், நம்முடைய சைவ சித்தாந்த கல்விக்குரிய இயக்குனர், பழைய இயக்குனர், அவருடைய பாடத்திட்டத்தின்படி அவர் வச்சிருந்தார். அவர் இப்போ வேறு இடத்திற்கு சென்று விட்டார் என்பதனால அவருடைய பாடத்திட்டங்களை வைத்துவிட்டு நம்ம புதிதாக வினாவிடை வங்கி தயார் பண்ணுவோம் என்று சொல்லி தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சென்ற முறை நாங்கள் அந்த வினாவிடை வங்கி தயாராக இருந்ததுனால அதில் இருந்த பெரிய புராண விஷயங்களுமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நேரடியாக அப்படியே பாடத்தை நடத்தி கொடுத்தாச்சு. நான் முழுசாக நடத்துறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது என்பதனால நடத்தவும் முடியாது. இப்போ நாங்கள் பெரிய புராண வகுப்பு ஞாயிறு தோறும் நடக்குது, இங்கே இதே நிலையத்தில் நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 ஆண்டாக நமக்கு நடத்தி இப்போ தான் நாங்கள் ஞானசம்பந்தருடைய புராணம் நிறைவு பண்ணி ஏற்கொண்டு கழிக்காம நாயனர் புராணம் நடத்திட்டு இருக்கோம். 3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எப்படி பெரிய புராணம் முழுவதும் படிக்க முடியும் 2 மாதத்தில்? ஸோ அதனால் நாம் என்ன பண்ணியிருந்தோம்னா, வினாவிடை வங்கியில் இருக்கக்கூடிய அது என்னதெல்லாம் வினாவிடை கேட்கப்பட்டிருக்கிறதோ பெரிய புராணம் போயிருந்து அதை நடத்தி கொடுத்துருந்தோம். அப்படி தான் அவர் மற்ற பாடங்களை அவரும் நடத்தினார். இப்போ இன்னும் வினாவிடை வங்கி தயாராகி வரலை என்பதனால இப்போ நாமளே ஒரு சர்க்கத்திற்கு ஒரு நாயன்மார் சிறிய புராணம் நம்ம எவ்வளோ கூட பார்க்க முடியுமோ அந்த பாடல் வீதமாக பார்ப்போம். பெரிய புராணத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மகாசன்னிதானத்துடைய திருவுளம் என்பதனால அந்த பெரிய புராண கதை நமக்கு இல்லாத அமர்நீதி நாயனார் அப்படின்னா அவருடைய கதை என்னன்னு தெரியும், ஏற்கொண்டு கலிக்காம நாயனார் அவருடைய சரித்திரம் என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய சரித்திரத்தை சேக்கரார் சுவாமிகள் எப்படி சொல்லுகிறார்கள், அந்த புராணத்தில் என்ன பாடல் அமைந்திருக்கிற பாடலில் கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நாம் இந்த வகுப்பில் இந்த வாய்ப்பை இது பயன்படுத்தி கொள்ளுவோம். வினாவிடை வங்கி எப்படி இருந்தாலும் 1 மாதத்துக்குள்ளே வந்துவிடும். அதற்கு பிறகு நாம் இந்த வினாவிடை வங்கியில் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு நான் எடுத்து தந்துடுறேன், சரிதானே? அதனால் இன்றைக்கு நாம் அதனால் பெரிய புராண பாடத்துக்குள்ளே செல்லும் பொழுது முதல் சருக்கம் பெரிய புராணத்துடைய ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்கோம். பெரிய புராணம் 12 திருமுறை அறிமுகத்திலே உங்களுக்கு பெரிய புராணம் பற்றி நடத்திருக்கிறோம். பெரிய புராணம் என்பது ஒரு விரிநூல். அதற்கு முதல் நூலாக அமைந்திருப்பது திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகை அதற்கு வழிநூலாக அமைந்திருப்பது திருத்தொண்டர் திருவந்தாதி. திருத்தொண்டர் தொகையை அருளி செய்தவர் சித்திரமூர்த்தி சுவாமிகள். திருத்தொண்டர் திருவந்தாதி அருளி செய்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். திருத்தொண்டர் திருவந்தாதியும் திருத்தொண்டர் தொகையையும் முதல் நூலாக வைத்துக்கொண்டு விரிநூலாக எழுந்தது தான் பெரிய புராணம், சரிதானே? இந்த பெரிய புராணத்துக்கு சேக்கரார் சுவாமிகள் வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம் என்று பெயர். திருத்தொண்டர் மாக்கதை அல்லது திருத்தொண்டர் புராணம் என்று சொல்வார்கள். இங்கு இவ்வுலகினில் தங்கு இருள் 2, ஒன்று புறையிருள், ஏனை மாக்கள் சிந்தையில் தாங்கி இருக்கக்கூடிய அகையிருள்னு சொல்வார். புறையிருளை நீக்குவதற்காக நமக்கு ஞான சூரியனாகிய சிவபெருமான் வர வேண்டும். புறையிருளை நீக்குவதற்கு சூரியன் வர வேண்டும். அகையிருளை நீக்குவதற்கு ஞான சூரியனாகிய சிவபெருமான் வர வேண்டும். அதனால எப்படி புறையிருளை நீக்குவதற்கு சூரியன் இருக்கிறார், அதுபோல அகையிருளாகி ஆணவமலத்தை நீக்குவதற்கு செங்கதிரன் போன்றது திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்று சொல்லி சிவபெருமானாகவே இந்த புராணத்தை வர்ணித்து தந்திருக்கிறார் நம்முடைய சேக்கரார் சுவாமிகள், சரிதானே? இந்த புராணத்தை சேக்கரார் சுவாமிகள் எப்படி எடுத்துக்கொள்கிறார் நடத்துவதற்குனா, மொத்தத்தில் 72 நாயன்மார்களுடைய சரித்திரம் பேசப்படுகிறது. 72 நாயன்மார்களுடைய சரித்திரமோ துண்டு துண்டாக இருக்கக்கூடிய கதைகள். துண்டு துண்டாக இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் சேர்த்து ஒரே காவியமாக எப்படி பயன்படுத்த முடியும்? ஒரே கதையாக இப்போ சீவக சிந்தாமணின்னு இருக்குன்னா, சீவகன் பிறந்தான், வளர்ந்தான், கல்யாணம் பண்ணான், அப்புறம் சண்டை பண்ணான், ஜெயிச்சான், அப்புறம் செத்து போனான் அப்படின்னு வரைக்கும் கதை கொண்டு போகலாம். ஒரே கதை. இது ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லா அமைந்திருக்கு. அதில்
ஆனால் பெரிய புராணத்தை நீங்கள் புராணமாக பாடணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி புராணம் இருக்குது. மொத்தம் 72 புராணம் இருக்குதுங்க. 72 புத்தகம் போடுறாப்புல இருக்கும். இப்போ 72 பேருடைய கதையையும் ஒரே நூலாக எப்படி மெர்ஜ் பண்ணுறது, அதை மெர்ஜ் பண்ணுற டீட்டெயிலை தான் சேக்கரார் சுவாமிகள் செய்கிறாரு. அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. அவருடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய சரித்திரத்தில் அவர் திருமலையில் அவர் இருந்து அங்கிருந்து அவர் பிறந்து திருமலைப்பாடி நாட்டிலே வளர்ந்து அவர் திருவாரூரிலே திருத்தொண்ட தொகையருளி செய்து வரைக்கும் இருக்கக்கூடிய சரித்திரத்தை கருத்தாட்கொண்ட புராணம் என்று பாடுகிறார். அதற்கு பிறகு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த திருத்தொண்ட தொகையில் சொல்லப்பட்ட நாயன்மாருடைய சரித்திரங்களை நான் சொல்லுகின்றேன், அவர்கள் யார் யார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாயன்மாருடைய சரித்திரத்தை சேக்கரார் சுவாமிகள் சொல்லி நிறைவில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கழற்றறிவார் நாயனாரோடு சேர்ந்து எப்படி கைலாயம் சென்றடைந்தார் என்பதை வெள்ளாணை திருக்கத்தில் வைத்து நிறைவு பண்ணுகிறார். இதுதான் பெரிய புராணத்துடைய அமைப்பு. இதில் ஒவ்வொரு மொத்தம் திருத்தொண்ட தொகையில் எத்தனை பாடல் இருக்குது. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாடலில் உள்ள நாயன்மாரோட சரித்திரத்தை தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் என்று வைத்திருக்கிறார் இல்லையா. அடுத்தது இதில் இலைமலிந்த வேல் நம்பி என்கின்ற பாட்டு இருக்குது, 2வது பாட்டு. அந்த 2வது பாட்டுக்கு இலைமலிந்த சருக்கம்னு பேர். 3வது பாட்டுக்கு உண்மையால் உலகாந்த மூர்த்திக்கும் அடியேன்னு தொடங்குகிறது. அதனால் உண்மையால் உலகாண்ட சருக்கம்னு அதுக்கு பேர். 4வதுக்கு திருநின்ற செம்மை அப்படின்னு தொடங்குறதுனால திருநின்ற செம்மையே சருக்கம்னு தொடங்குறது. 5வது வம்பரா வரிவண்டு என்று தொடங்கக்கூடிய ஞானசம்பந்தருடைய பாட்டுங்கிறதுனால அது வம்பரா வரிவண்டு சருக்கம்னு பேர். அடுத்தது வார்கொண்ட வனமுலையால் தொடங்கக்கூடிய பாட்டுங்கிறதுனால அந்த சருக்கத்துக்கு அதில் உள்ள நாயன்மாருடைய சருக்கம் வார்கொண்ட வனமுலையால் சருக்கம்னு பேர். அடுத்தது பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம் அப்படின்னு வரும். அடுத்தது கரைக்கண்டன் சருக்கம். அப்புறம் இப்படியாக வரிசையாக அந்த நிறைவாக மன்னிய சீர் மறைநாவல் மன்னிய சீர் சருக்கம்னு சொல்லி அங்கே நிறைவாகிறது புராணம். அதனால் இப்படியாக எத்தனை பாடல் அந்த திருத்தொண்ட தொகையில் இடம்பெற்றிருக்கிறதோ அத்தனை சருக்கம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு சருக்கத்துக்கும் அந்தந்த பாடலில் சொல்லப்பட்ட நாயன்மாருடைய சரித்திரம் விரிவாக இதில் பேசப்பட்டிருக்கிறது. அதன்படி நம்ம பெரிய புராணத்தில் பாயிரப்பகுதி என்று ஒரு பகுதி இருக்குது. அதாவது தில்லைவாழ் அந்தனர் சருக்கம் தொடங்குவதற்கு முன்பாக பாயிரப்பகுதின்னு ஒரு பகுதி. எல்லா பாடலுக்குமே 1000 முகத்தால் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பணுவல் அன்றேன்னு சூத்திரம் இருக்குது. எந்த நூல் பாடனாலும் அதனுடைய நூல் முகம்னு ஒன்று இருக்கணும். ஒரு புக்கு வாங்க போகிறீங்க கடைக்கு, புக்கு வாங்கினோடனே அப்படியே கதை டேரெக்டாக ஆரம்பிச்சிருதா. ஒரு நாவல் வாங்க போகிறீங்க, எடுத்த உடனே நாவல் அப்படி இந்த ஊரில் இவர் பிறந்தார் ஆரம்பிச்சிடுறா கதையை. முதல்ல ஒரு அட்டை இருக்கும், அப்புறம் அட்டை கீழே ஒரு நூலை பற்றின அறிமுக பகுதி ஒன்று இருக்கும், அப்புறம் ப்ரீ செக்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க, அப்புறம் ஆசிரியர் பற்றின டீட்டெயில் இருக்கும், புக் பற்றின டீட்டெயில் இருக்கும், அப்புறம் முன்னுரை இருக்கும், அப்புறம் மதிப்புரை யாராவது கொடுத்தாங்கன்னா அது வச்சுருப்பாங்க, அப்புறம் பொருளடக்கம்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் நூல் தொடங்குகிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த நூலாக இருந்தாலும் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வைத்துட்டு இந்த பகுதிகளுக்கு ஒரு பாயிரம் பகுதின்னு பேர். அந்த நூலை யார் பாடுறாங்க, நூலுடைய பெயர் என்ன, அதோடைய நோக்கம் என்ன, இது யார் பயன்படுத்த போகிறார்கள், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவது. அதனை நிறைவு செய்துவிட்டு திருமலைச் சருக்கம் என்று தொடங்குகிறார் சேக்கரார் சுவாமிகள். திருமலைச் சருக்கத்தில் இந்த புராணத்திற்குரிய மலையாக திருமலை கைலாய மலை இருக்கிறது. இந்த கைலாய மலையில் நிகழக்கூடிய சில பூர்வ பக்க பகுதிகளை சில விஷயங்களை சொல்லுகிறார். அதன்படி கைலாய மலையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் நந்தவனத்தில் அணிந்ததை கமலினி என்கின்ற அம்பாளுடைய செடிமாரை பார்த்த பொழுது மாதர் மண்மேல் மையம் மனம் வைத்தனை அப்படின்னு சொல்லி நீ போய் பூலகத்தில் அவரிடத்துக்கு சென்று வாழ்ந்து வான்னு சாமி சொல்லி எடுத்து விட்டார். வரும்பொழுது அவர்கள் எல்லாருமே கீழே பிறக்கிறாங்க. 3 பேருமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள், கமலினியார், அணிந்ததையார், இந்த 3 பேருமே பூலகத்தில் பிறக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமலைப்பாடி நாட்டில் அவதரிச்சார்னு பார்த்தோம். இந்த விஷயத்தை சொல்வதற்காக கைலாய பற்றின விஷயங்கள்லாம் சொல்கிறார். கைலாயம் எங்கே இருக்குது, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் என்ன, சிவபெருமான் வீட்டிற்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது, அங்கே பூதகடங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, அப்படி எல்லாம் அங்கே வர்ணிக்கிறார். அடுத்து நேரடியாக கீழே வருகிறார். திருநாட்டு சிறப்பு என்று ஒரு சிறப்பு வைக்கிறார். முதல்ல எந்த நாட்டுகளில் பூலோகம் இருக்குது, இந்த பூலோக உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது இல்லையா, இந்த நாடுகளில் இந்த கதை எங்கே நடக்குதுங்கிறத தெரியப்படுத்தணும் இல்லையா. அதனால் பெரிய புராணத்துக்குரிய திருநாடாக சோழ நாடு இருக்கிறது. பெரிய புராணத்துடைய கதைக்களம் எங்கே நடக்குது, சோழ நாடு. எப்படி கதைக்களம்ங்கிறது எது, இங்கே பெரிய புராணத்துடைய கதைக்களம் எது? வெரி குட், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை தானே. அவருடைய சரித்திரம் எங்கே நடக்குது? இப்போ சோழ நாட்டில் தான் நடக்குது. அவர் பிறந்த திருமலைப்பாடி நாடாக இருந்தாலும் அவர் திருமணம் செய்து கொண்டு திருத்தொண்ட தொகை அந்த மையப்பகுதி அருளி செய்தது எந்த இடத்துல? சோழ நாட்டில் தான். அதனால் சோழ நாட்டினுடைய சிறப்பு பேசுகிறார்.
அப்போ நாடு இருக்குன்னா அந்த நாட்டுக்குள்ளே பல்வேறு நகரங்கள் இருக்கும். அந்த நகரத்தில் கதையினுடைய நாயகன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா திருவாரூரில் இருக்கிறார். அதனால் திருவாரூர் இங்கு திருநகர சிறப்பாக பேசப்படுகிறது. விளக்கம் புரியுதுங்களா? திருநகரத்தினுடைய சிறப்பு பேசும் பொழுது அங்கே ஒரு புதிய ஒரு செய்தியை சேக்கடார் சுவாமிகள் அவருடைய திருவாரூருடைய பெருமையை பேச வேண்டும் என்பதற்காகவும், திருவாரூரில் நடந்த ஒரு அற்புதமான செய்தியை பேச வேண்டும் என்பதற்காகவும் ஒரு அற்புதமான சரித்திரத்தை இன்க்ளூட் பண்ணுறார் சேக்கடார் சுவாமிகள். அது மனுநீதி சோழருடைய சரித்திரம். மனுநீதி சோழருடைய சரித்திரத்தை ரொம்ப விரிவாக சேக்கடார் சுவாமிகள் சொல்கிறார்கள். அவருடைய சரித்திரத்தை பற்றின குறிப்புகள் சங்க நூல்களில் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் கூட ஒரு 2 வரி இருக்குது அதில். ஆனால் அது ஒரு புராணமாக பாடக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு அதில் உள்ள டீட்டெயிலான நம்ம விஷயம் தெரியணும்னா அதுக்கு நீங்கள் பெரிய புராணத்தில் தெரிந்து கொள்ள முடியும். அது ஏன் வைத்திருக்கிறார் என்பது நான் மனுநீதி புராணம் ஒரு நாள் பார்ப்போம் இந்த வகுப்பு தொடர்ச்சியிலே. அது அப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தராது. அதுக்கு அடுத்தபடியாக திருக்கூட்ட சிறப்புன்னு ஒன்று வச்சார். திருக்கூட்ட சிறப்பு இந்த நூலுடைய முக்கியமான பகுதியில் யார் யாரெல்லாம் இங்கே வாழ்த்தப்படுகிறார்கள், யாரை போற்றுவதற்கு இந்த நூல் எழுந்தது, அடியார்களை இல்லையா? அப்போது அடியார்களுடைய சிறப்பை பேசுவதற்காக திருக்கூட்ட சிறப்பு என்று ஒன்று வைத்தார். அதற்கு பிறகு தான் தடுத்தாட்கொண்ட புராணம் என்று தொடங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்தது, வளர்ந்தது, அவர் திருமணம் செய்ய போனது, தடுத்தாட்கொள்ளப்பட்ட எல்லாம் வச்சார். அப்புறம் முதல் சருக்கமாகிய தில்லைவாழந்தனர் சருக்கம் வருகிறது. இந்த தில்லைவாழந்தனர் சருக்கத்தில் தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்துக்கு எவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையானதன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரிப்பொழுதில் குன்றையான் விரல்மெண்டருக்கு அடியேன், அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அப்படின்னு சொல்லி 7 பேருடைய புராணம் இந்த முதல் சருக்கத்தில் அமைந்திருக்கிறது. இந்த 7 பேர் நிறைவாக இருக்கக்கூடிய அமர்நீதி நாயனுடைய புராணத்தை தான் நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். சரிதானே? ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? பக்கத்தில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கா கிளைமேட் இப்போ கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு இல்லையா? ஆரம்பிக்கிறதுக்குள்ள கேட்டு போடுதாங்க இங்கே ஏகப்பட்ட பேருக்கு சொக்கிறாங்க எல்லாம். கதை தானே இன்னைக்கு, பாடமாக இருந்தால் கூட தூங்கலாம். சரி, இப்போ யார் யார் புக்கு வச்சுருக்கீங்க கையில்? பெரிய புராண புத்தகம் வச்சுருக்கிறது யார் யார் கையில்? வச்சுருக்கிறவங்க பாருங்கள், வச்சில்லாதவங்க மொபைலில் சைவம் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கங்க. ஆப்பில் சைவம்னு ஒரு ஆப் அதில் வந்து புராணம் எடுக்குது. பெரிய புராணத்தில் அமர்நீதி நாயனார் புராணம் எடுக்குது. எடுத்தீங்களா? இந்த அமர்நீதி நாயனார் என்பவர் வணிக குலத்தை சேர்ந்தவர். வணிகர், அவர் ஒரு வணிகர், வியாபாரி. அவர் அவதரித்த திருத்தலம் சோழ நாட்டிலே பழையாறை என்கின்ற கஷேத்திரம். அந்த ஊருக்கு பேர் வந்து ஆரை. அந்த ஆரைங்கிறது ரொம்ப காலமாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பழைய ஆரைன்னு ஆகி பழையாறைன்னு இருக்குது. சோழ நாட்டில் கும்பகோணத்திற்கு தெற்க இருக்குது. கும்பகோணத்துக்கு தெற்க உடையாளூர்னு ஒரு பகுதி இருக்குது. அது சுற்று வட்டாரமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் பழையாறைன்னு பேர். சத்திமுற்றம், அந்த பட்டீஸ்வரம், இதெல்லாம் பழையாறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான். இந்த பழையாறை என்பது தான் நாயனாருடைய திருவதார கஷேத்திரம். இவர் அங்கிருந்து பக்கத்தில் இப்போ சுந்தர பெருமாள் கோயில் அப்படின்னு இருக்குது. நீங்கள் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வளஞ்சுழி வரும். எடுத்துக்கணே வளஞ்சுழி தாண்டோடனே கொஞ்சம் தூரத்தில் சுந்தர பெருமாள் கோயில்னு ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும். இந்த சுந்தர பெருமாள் கோயிலேருந்து கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அங்கே நீங்கள் இந்த நல்லூர் என்ற ஒரு கஷேத்திரத்தை அடையலாம். அது திருநல்லூர் என்கிற கஷேத்திரத்தில் அங்கே திருவிழா நடக்குது. அந்த ஆண்டுடைய பிரம்மோற்சவம் நடக்குது. இப்போ அடியார்கள்லாம் நமக்கு இங்கே மயிலாப்பூரில் 63 நடக்குது, மாதிரியான திருவாரூரில் தேர் நடக்குது, சிதம்பரத்தில் திருவிழா நடக்குது, அண்ணாமலையில் கார்த்திகை தீபம் நடக்குதுன்னா அடியவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி அதில் அடியார்கள்லாம் தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அது சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களா? எல்லாமே தங்கியிருக்கீங்களா? யாராவது இங்கே யாருமே தங்கினது இல்லையா? இப்போ நீங்கள் நானும் தான் இருக்கும் போட்டிருக்காது அப்போ வீட்டில். அதெல்லாம் சென்று பார்க்க வேண்டும். அதனால் நம்ம எப்பொழுதும் வகுப்பில் சொல்கிறது 2 விஷயம். நீங்கள் கிளாஸில் படிக்கிறது எல்லாமே தேரி தான். நீங்கள் சித்தாந்தம் படிக்கிறீங்க, நாளைக்கு இன்றைக்கி என்ன 12 சூத்திரமும் நீங்கள் 14 சாஸ்திரமும் படித்து 12வது சூத்திரமும் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க. சுயான போது படித்து முடிச்சிட்டா கூட இது எல்லாமே தியரிட்டிக்கல் தான்.
இது எல்லாத்துடைய ப்ராக்டிக்கல் கிளாஸ் எதுன்னா நீங்கள் திருவிழாக்களில் சென்று அடியார்களோடு கூடி இருக்கிறது தான். விளக்கம் புரியுதுங்களா? திருவிழாக்களுக்கு சென்று சாமியை தரிசனம் பண்ண வேணும். வேலைக்கு போனோம், கிளாஸுக்கு வந்தோம், வேலைக்கு போனோம், வீட்டுக்கு போனோம், அப்புறம் அப்படியே இருந்துட்டு இருந்தோம்னாக்க முழுமையான பயனுக்கு வராது. அதனால் மண்ணினில் பிறந்தார் பெரும்பெயர் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் அப்படின்னார். அதனால் திருவிழாக்களுக்கு சென்று அடியார்களோடு அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு அந்த அனுபவம் கைவரப்பெறும். இல்லைனா அது நம்ம படித்தது ஏட்டு சுரைக்கா என்ன ஆகாது? கூட்டுக்கு உதவாதா? கறிக்கு உதவாது. கூட்டுக்கு உதவாது தான், கரெக்டாக தான் இருக்குது. ஏட்டு சுரைக்காயாக தான் இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக வராது. அதனால் திருவிழாக்களுக்கு சென்று அடியார்களோடு கூட இருக்க வேண்டும். அப்படி அடியார்கள் வெவ்வேறு க்ஷேத்திரங்கள்லேருந்து வருகிறார்கள். வருவதனாலே அவர்கள் தங்குவதற்கெல்லாம் இடம் இருக்காதுங்கிறதுக்காக தான் ஒரு மண்டபத்தை பிடிச்சி எல்லாம் பண்ணுறாங்களே. அதுபோல் இந்த திருநெல்லூர் என்கின்ற ஊருடைய கோயில் திருவிழாவுக்கு பக்கத்து ஊராகிய ஆரை பழையாறையிலிருந்து நம்முடைய அமர்நீதி நாயனார் வந்து தொண்டு செய்கிறார். அதுதான் அவருடைய கதையினுடைய தொடக்க பகுதி. அதுதான் பாடல்ல சேக்கரார் சாமிகள் சொல்லுகிறார்கள். சீரின் நீடிய செம்பியர் பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய கலியலி மலர்பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் திறந்து பாரின் நீடிய பெருமை சேர் பதிப்பழையாறை என்று அந்த ஊரை முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். பழையாறை என்கிற கஷேத்திரம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அறிமுகப்படுத்துகிறார். சீரின் நீடிய செம்பியர் என்று சொல்லுகிறார். செம்பியர் என்றால் சோழ ராஜாக்கள் என்று அர்த்தம், சோழ அரசர். செம்பியன்னாலே சோழ அரசன் அர்த்தம். சீர் அப்படின்னா புகழ்னு அர்த்தம். சீரின் நீடிய செம்பியன்னா புகழ் அதிகமாக விளங்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய சோழ அரசன். அவனுடைய பொன்னி நன்னாடு, சோழ அரசன் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டில் ஒரு அற்புதமான நதி ஓடுகிறது. அந்த நதிக்கு பேர் பொன்னின்னு பேர். அந்த பொன்னி நதியினுடைய பெருமையை சொல்லுகிறார். பொன்னி நன்னாட்டு, அந்த நதியினுடைய பெயராலேயே அந்த நாட்டுக்கு பெயர் அமைந்து விட்டது. அதனால சோழ நாட்டுக்கு இன்னொரு பேர் என்னவா? பொன்னி நன்னாடு அப்படிப்பா. நீர் நாடு, பொன்னி நாடு, காவிரி நாடு, செம்பியன் நாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டை தான் குறிக்கும். சோழ நாடுங்கிறது எந்த பகுதி? தஞ்சாவூர் மட்டும் தானே? மாயாவரம் உண்டா? திருவாரூர் உண்டா? திருச்சி வரைக்கும் உண்டா? காவிரி டெல்டா அப்படி சொல்லலாமா? டெல்டா. கடலூர்லேயே எதுலன்னா சிதம்பரத்துக்கு தெற்கதான். சிதம்பரம் தான் வடக்க ஸ்டார்ட் ஆகுது சோழ நாடு. அதுக்கு மேலே வந்து நடுநாடு ஆகிடும். சிதம்பரத்துலேருந்து தெற்க போகணும், கொள்ளிடத்துக்கு அந்தாண்ட. நான் மேற்கு எல்லை பார்த்தீங்கன்னா உறையூர், திருச்சிராப்பள்ளி வரைக்கும். திருச்சிராப்பள்ளி உறையூர்லேருந்து கிழக்க பூம்புகார் வரைக்கும். அந்த கடலூர் துறைமுகம் பிச்சாவரத்துலேருந்து கீழே கோடியக்கரை வரைக்கும் இருக்கக்கூடிய கடற்கரை வந்து சோழ மண்டலத்துக்குரிய கடற்கரை. அதனால தான் சோழ மண்டல கடற்கரைன்னே பேர். இவங்களுடைய கடற்கரை இது. பின்னாடி ராஜேந்திர சோழர் வந்து விரிவுபடுத்தினார் அதை. எது வரைக்கும்? ஒடிசாலேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. அந்த பக்கத்தில் இந்தோனேஷியா, அது எல்லாமே உங்களுக்கு இந்தோ சைனா நாடுகள், அது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய கண்ட்ரோல் வந்துடுச்சு. அதனால் பே ஆஃப் பெங்கால்னு சொல்கிறோம்ல, வங்காள விரிகடாவர், அதை வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன பேரில் அழைப்பாங்கன்னா சோழர்களின் ஏரின்னு அழைப்பாங்க. நம்ம வங்கக்கடல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் வச்சான் ஹிஸ்டோரியன்ஸ்லாம்? சோழர்களின் ஏரின்னு பேர் வச்சான். ஏன்னா கடல் அவன் எந்த மேலே தான் கன்சிடர் பண்ணியிருக்கான், ஒரு ஏரி போல தான் அதை போட்டு ஓட்டி கப்பல் ஓட்டி அந்த அளவுக்கு அத்தனை நாடுகளை பிடிச்சி வச்சுருந்துருக்கார் ராஜாக்கள். அதனால் ஒடிசாலேருந்து கல்கத்தாலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை, கிழக்கு கடற்கரைக்கு பேர் கோரமண்டல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட் டான்ஸில் ஒடிசால சோழமண்டல கடற்கரை அப்படிங்கிறத தான் இங்கிலீஷ்காரன் சொல்ல முடியாமல் கோரமண்டல்னா சோழமண்டல்னு சொல்ல தெரியாது. சோழமண்டல கடற்கரைன்னு அதுக்கு பேர். அதில் எல்லா நாடுகளையும் சோழர்கள் ஆட்சி பண்ணாலும் சோழ நாடு என்று எதை குறிக்குதுன்னா அந்த காவிரி டெல்டா. டெல்டானா என்ன? அதான் என்ன டெல்டானா என்ன? அது ஏன் 3 வேற பிரிஞ்சு ஓடுறது, அது ஏன் டெல்டான்னு சொல்லணும்? வேற ரோமன் லெட்டரில் சைன் லாங்குவேஜில் முக்கோணம் என்பதற்கு டெல்டான்னு பேர். முக்கோணம் அப்படிங்கிறதுக்கு டெல்டான்னு பேர். முக்கோணம் போட்டால் டெல்டா. நீங்கள் அந்த
பள்ளியில் உப்பம் தான் பிடிக்கிறாங்க. அதனால கல்லணை காவிரி முடியுது. அங்கேருந்து கொள்ளிடம் பிரிஞ்சு அந்த பிச்சாவரத்தில் போய் கிடக்குது. அங்கேருந்து காவிரி பிரிஞ்சு பூவாறு போயிடுது. இந்த பகுதியிலிருந்து பல்வேறு நதிகள் டிஸ்ட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நதியை பல்வேறு கிளைகளாக பிரித்து இந்த கோடைக்கரை வரைக்கும் ஆறு முக்கோணமாக கலந்து போயிடுது. டெல்டானா அந்த முக்கோணம்னு அர்த்தம். முக்கோணமாக நதி பிரிஞ்சு சென்று கடலில் கலக்கிறதுனால அதுக்கு பேர் டெல்டா. காவிரி டெல்டா, காவிரி பேசின், காவேரி பேசின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி கங்கா பேசின்னு இருக்குது. எங்கே? உத்தரப்பிரதேசம். அதில் கல்கத்தாவில் இருக்குது. கல்கத்தாவில் கங்கை போய் கடலில் கலக்குது. அது கங்கா பேசின்னு அதுக்கு பேர். அப்படி அந்த பகுதி இந்த காவிரி டெல்டா அந்த பகுதியில் பார்த்து என்னென்ன மாவட்டங்கள் இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, அப்படியே நேராக அரியலூர், கடலூர் வராது, அரியலூர் வரும். அரியலூர் பக்கத்தில் பெரம்பலூரா, பெரம்பலூரில் சிறு பகுதி, அரியலூர் முழுக்க பெரம்பலூரில் சிறு பகுதி. அப்படியே நேராக விட்டிங்கனாக்கா இந்த பக்கத்தில் கடலூரில் சிதம்பரத்துக்கு கீழே, சிதம்பரத்துக்கு மேலே போட கீழே இந்த பகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழ நாடு இருக்குது. இதான் செம்பியன் நாடு, பொன்னி நாடுன்னு அதுக்கு பேர். நீர் நாடும் பார். எப்போ போனாலும் நீர், ஏதாவது குளம் இருக்கும், ஏதாவது வாக்கியா இருக்கும், எங்கே பார்த்தாலும் தண்ணி தேங்கி இருக்கும். அதனால நீர் நாடுன்னு பேர். அப்போ பொன்னி நன்னாட்டு காரின் மேவிய களியளி மலர்பொழில், அலிகளி அப்படின்னு அதை பிரிக்கணும், மாற்றிக்கணும். அதை களியலின்னு இருக்கு பாருங்க. களினா இன்பம், அலினா வண்டு, களியலின்னு போட்டிருக்காரு சாமி. அது அலிகளி. அலிகளினா வண்டு இன்புறத்தக்கதாகிய மலர், அந்த மலர்கள் பூத்திருக்கக்கூடிய பொழில் அப்படின்னு அர்த்தம். அதாவது அதில் திருத்திடக்கூடாது. படிக்கும்போது ஒரு மாற்றி படிக்கணும், திருத்தக்கூடாது. பாட்டு அப்படிதான், பாட்டு சரியாக இருக்கு. பொருள் காணும் பொழுது அப்படி மாற்றி பொருள் காணணும். காரின் மேவிய அப்படின்னா மேகத்தில், காரணம் மேகம், மேகத்தில் போய் அந்த மலர் பொழில் போய் முட்டுதாமா. அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த சோலை வளர்ந்துருக்கிறது என்று சொல்கிறார். எங்க? அந்த பழையாறை ஊரில். காரின் மேவிய களியளி மலர்பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் திறந்து. அந்த ஊரில் வீதிகள் எப்படி இருக்குதா? தேர் ஓடுகிறதுங்கிற. ரொம்ப ரொம்ப லோக்கலாக ரோடாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது மாட்டு வண்டி போவோம் இல்லையா? அதுக்கு அடுத்து அந்த காலத்தில் சொல்கிறேன். இப்போனாக்க டூ வீலர் காரில் எங்கள் இடத்துலையும் ஓடுது. அப்போல்லாம் ரொம்ப மாட்டு வண்டி போகும். அதுக்கடுத்து குதிரை வண்டி கொஞ்சம் போகிறதுனாக்க கொஞ்சம் நல்ல ஒரு சிட்டியான இடம்னு நினச்சிக்கலாம். சேரட் போகுது அப்படின்னா கொஞ்சம் வணிகர், நிறைய ஆட்கள் ஜனவந்தர்கள் வாழக்கூடிய பகுதின்னு அர்த்தம். தேர் போகுதுன்னா அரசர்கள் வாழக்கூடிய பகுதின்னு அர்த்தம். தேரில் போகக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது? அரசர்களுக்கு இருக்குது. அரண்மனையில் வாழக்கூடியவர்கள் தேரில் போவாங்க. அப்போ வீதியில் தேர் ஓடுகிறது அப்படின்னா அந்த பழையாறை யார் வாழ்கிறாங்க? அங்கே அரசர்கள் வாழக்கூடிய நகரம் அப்படிங்கிறது தேர் ஓடுற அந்த இதை வச்சு சொல்றது பாருங்க. தேரின் மேவிய செழு மணி வீதிகள், தேர் ஓடக்கூடிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட வீதின்னு இருக்கும். செழு மணி வீதிகள் சிறந்து பாரின் நீடிய பெருமை சேர், உலகத்திலேயே பெரிய பழமையான பெருமைகளை உடையதாகிய நகரம் பதி பழையாறை என்று பழையாறை அறிவுப்படுத்துகிறார். அந்த ஊரே அப்படி அறிவுப்படுத்துகிறார். புரியுதுங்களா? இந்த ஊரில் யார் இருக்கா? இந்த புராணத்துடைய நாயகர் அமர்நீதி நாயனார் இருக்கார். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறார். முதல்ல அமர்நீதி ஒருத்தர் இருக்கிறார். அந்த அமர்நீதிங்கிறவருக்கு இப்படிலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலை. இந்த ஊர்லேயே இப்போ நான் சொல்லத்தக்க கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அவரை நீ யாருன்னு அனுமானம் பண்ணிக்கலாம், அமர்நீதினு புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுவார். விளக்கம் பாருங்களா? நீங்கள் போய் யார் அமர்நீதியார், அவர் இவர் ஓகேயான குவாலிட்டியான பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. இந்த குவாலிட்டி யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் யார் அமர்நீதியார் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார் பாட்டில். மண்ணு அப்பதி வணிகர்தம் குலத்தினில் வந்தார், பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் முதலா என் நிலத்தினும் உள்ளன வருவளத்து இயல்பால் அந்நிலை கண் மிக்கவர் அமர்நீதியார் என்பார் என்று அமர்நீதியார் பற்றி பாடுகிறார்.
மண்ணும் அப்பதி அப்படின்னா அந்த சொல்லப்பட்டதாகிய அந்த பதின்னு அர்த்தம். பதினா ஊர்னு அர்த்தம். அப்பதினா கீழே சொல்லப்பட்டதாகிய பதி. இது பேர் பண்டரி சுட்டுன்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். அந்த ஊர், அந்த ஊருக்கு போனனே அப்படின்னு சொன்னாக்க எந்த ஊர், அவர் எந்த ஊருக்கு போயிருந்தாரா? இப்போ நான் வந்து இப்போ பக்கத்தில் இப்போ பொன்னமராஜ் வகுப்பு போயிட்டு வரேன்னு வச்சுப்போம். அங்கே போயிட்டு வந்தோன்னா அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன், இன்றைக்கி போய் அங்கேருந்து இறங்கிட்டு வந்திருக்கேன். பா என்ன ஊரியா அது அப்படின்னு சொன்னால் என்ன ஊரை பற்றி பேசியிருக்கேன்னு அர்த்தம்? நான் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த ஊரை பற்றி பேசுறேன்னு அர்த்தம். நான் இந்த ஊருன்னு சொன்னேன் அவங்கள்ட்ட இல்லை. அப்போ நான் இந்த ஊருக்கு தான் போயிருக்கேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுது. அதை வைத்துக்கொண்டு நான் அந்த ஊருடைய பெருமையை பேசணுன்னே உங்களுக்கு இந்த ஊரை பற்றி அவர் பேசாத புரிஞ்சுக்கிறீங்களா? இதுக்கு பேர் பண்டரி சுட்டுன்னு பேர். ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம். கீழ்ப்பாடல்ல பழையாறைன்னு சொல்லப்பட்டதாகி அப்பதி சுட்டி காட்டுறாரு பாருங்க. மன்னம் அப்பதி வணிகர் தம் குலத்தினில் வந்தார். அதில் அரசர், வணிகர், பிராமணர், அரசர், வணிகர், வேளாளர், இந்த 4 மரபு ரொம்ப முக்கியமான மரபு ஒரு நகரத்துக்கு. அதில் வேளாளர் அரசன் என்பவன் ஆட்சி செய்வான், காப்பாற்றுவான். பிராமணர் என்பவர் அறவழிப்படுத்துவார். வணிகர்கள் என்பவர்கள் தான் விளைவிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி வேறு நிலங்கள்லேருந்து உற்பத்தியான பொருட்களை அதுக்கு பண்டமாற்றம் செய்து வணிகத்துக்கு தொடர்பை ஏற்படுத்துகிறவங்க. அவங்க இல்லைனாலும் கடையெல்லாம் சாத்தினா நம்ம என்ன வருது இன்றைக்கி? ஏதாவது பிரச்சனை நடந்தால் முதல் கட்டமாக என்ன பண்ணுறோம்? போய் நம்மளாம் இப்போ ஜாமான் வாங்குறதோ பால் வாங்கி வச்சிடணும், பிரெட் வாங்கி வச்சிடணும், பிஸ்கட் வாங்கி வச்சிடணும், தேவை இருக்கோ இல்லையா வாங்கி வச்சிடறோம். ஒன்று போய் மழை காலம் வந்துட்டுனாலே அதை வாடிக்கையை எடுப்பார். கடல் இல்லைன்னா நமக்கு வணிகர்கள் இல்லைன்னா வாழ்க்கையே நமக்கு 50% 80% போயிட்டுது இல்லையா? அதனால் அப்படி அவர்களுடைய பெருமை இருக்குது. அப்போ வணிகர் குலம் என்று சொல்கிறார். அப்பதி மண்ணும் அப்பதி வணிகர்தம் குலத்தினில் வந்தார். அவருடைய செல்வ வளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொன்னும் முத்தும் நன்மணிகளும் பூந்துகில் முதலா என் நிலத்தினும் உள்ளன வருவளத்து இயல்பால். இப்போ இவர் வசிக்கக்கூடிய நாடு என்ன நாடு? சோழநாடு. சோழநாட்டில் என்ன நிலம்? என்ன நிலம்? நிலம் நிலம் பொன்னி நதி விவசாய நிலமா? என்ன என்ன திணை? அது மருதத்திணை. விவசாயம் சொல்லியது மருதத்திணை. அது மருதத்திணையில் என்ன கிடைக்கும்? அதிகமாக நெல் விளையும், வாழை விளையும், கரும்பு விளையும், இதான் விளையும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிட்லாம் வேணாம், மற்றதுக்கெல்லாம் வேணும்னா இப்போ உப்பு வேணும்னா என்ன பண்ணுறது? இப்போ உப்பு வேணும்னா நெய்தல் மக்களோட தொடர்பு இருந்தால் இப்போ நேரம் மலைகளில் வாங்கிட்டு வந்துருக்கோம். 1 கிலோ உப்பு கொடுங்க சார்னா வாங்கி கொடுத்துருவார் நம்மகிட்ட. அவர் அந்த காலத்துலாம் அப்படி கிடையாது. உப்புலாம் பண்டமாற்று முறையில் தான் வாங்கி ஆகணும். இப்போ அந்த நெய்தலில் மக்கள் தெருவில் வந்தாங்கன்னா அவங்க நம்மள்கிட்ட நெல்லை கொடுத்தோ அரிசியை கொடுத்தோ அவங்கள்ட்ட நம்ம என்ன வாங்கிக்கணும்? உப்பு நம்ம வாங்கிக்கொள்ள வேண்டும். அப்படி தான் இருந்தது. இப்போ இவர் என்ன பண்ணுவார்? வணிகருங்கிறதுனால பெரிய லெவலில் நெல்லை கொடுத்துட்டு பெரிய லெவலில் உப்பு வாங்கி வச்சுருப்பார். அவர்கிட்ட உப்பு வாங்கிப்பாங்க தானே. இதனை வியாபாரம்ங்கிறது தானே. அப்படி பல்வேறு விதமான குறிஞ்சி நிலத்திலேருந்து தேன், தெனை, தோல் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வர வைக்கிறது இல்லை. அப்புறம் முல்லை நிலத்துலேருந்து தயிர், பால், அப்புறம் என்ன இருக்குது? பால் ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் வருது இல்லையா? பன்னீர், அதெல்லாம் வர வச்சு விற்கிறது. அப்படி அடியவர் இது எந்நிலத்திலும் உள்ளனர். அதனால தான் மற்ற திணைகளில் இருக்கக்கூடிய வளங்களை என்ன பண்ணுறார்? இவர் வரவழைத்து விற்பனை செய்கிறார். விளக்கம் வருதுங்களா? எந்நிலத்தினும் உள்ள வருவளத்து இயல்பால் அந்நிலை கண் மிக்கவர் அமர்நீதியார் என்பார். அப்படிப்பட்ட செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒருவர் அமர்நீதியார் என்கின்ற பெயரில் இந்த ஊரில் வச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். அடுத்த மாதிரிலாம் அவருடைய கேரக்டரிஸ்டிக் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறார்? சரி, அவருடைய ஊரில் அவர் எப்பேற்பட்ட பர்சனாலிட்டி அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஊரில் பெரிய பணக்காரர் அவர் தான். அவர்கிட்ட இருக்க காசு இல்லை, வேற யார்ட்டையும் இல்லை அப்படின்னார். நீங்கள் மயிலாப்பூரில் சிவனேசர் என்று ஒரு வணிகர் வாழ்ந்தார், தெரியும் இல்லையா? அவர் எதற்காக பிஸ்னஸ் பண்ணுறார்? பிஸ்னஸ் ஏன் சார் நம்ம பண்ணுவோம்? சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக இல்லையா? அவருக்கு சேக்கையார் சாமி ஏன் அவர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு போடுறாருன்னா, வளம் பெருக்குதற்குங்கிறார். வளம் பெருக்குதற்குன்னா இப்போ ஆல்ரெடி இருக்குது வளம் அவர்கிட்ட. இருக்கிற வளத்தை புதுசாக நம்ம சம்பாதிக்கிறத அவர் பிஸ்னஸ் பண்ணல. ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்கிற பிஸ்னஸ் என்ன பண்ணுறாரு? வளத்தை பெருக்குவதற்காக பிஸ்னஸ் பண்ணுகிறார் என்று சொல்கிறார் சேக்கையார் சாமி. அது எத்தனை எண்ணில் கலங்கள்ங்கிறார். எத்தனை கப்பல் அவர்கிட்ட இருந்ததுன்னு அவருக்கே தெரியாது. அத்தனை கப்பல் வச்சுருந்துருக்காரு. ஒரு கப்பல் வச்சுருந்தாலே அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் இன்னைக்கு இல்லையா? அவர்கிட்ட அத்தனை கப்பல் இருந்திருக்கு. கப்பல் இங்கேருந்து பொருளை ஏற்றி விட்டாருன்னா சிவனேசர் அந்த ஏதோ இங்கே உள்ள நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஏற்றி விட்டாருன்னா
அந்த கப்பல் போய் வெளிநாட்டில் விற்றுவிட்டு வரும்போது காசு முழுக்க விற்ற காசு ஃபுல்லாக கப்பல் ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளவு காசு அள்ளி கொண்டு வருகிறது அவருடைய கப்பலில். சார் அதெல்லாம் எங்கே சார் போடுறது, எங்கே வைக்கிறது அப்படின்னா, அவர் மனைப்படன்னார். மனைனா அவர் வச்சு வீடே இடம்பத்தில் வீட்டில் அவர் வைக்கக்கூடிய, அவர் வீட்டில் இருக்க காசு பணத்தெல்லாம் வீட்டில் வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாராம், அந்த கடற்கரையில் கொட்டி வச்சுருக்காங்க. சிவனேசன் மயிலாப்பூர் கடற்கரையில் அந்த காசு பணத்தெல்லாம் கொட்டி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்லிக்கிறது. அப்பேற்பட்ட பணக்காரராக இருந்திருக்கார் அந்த வணிகர் என்பவர். ஆனால் அவர் எதை பொருளாக கொண்டார், அடியவர்களுடைய திருவடியையே பொருளாக கொண்டார்னார். அவங்க அவ்வளோ காத்து வச்சிருந்தாலும் அவங்க எதை தான் பொருளாக நினைச்சார், அவர் அந்த அடியவருடைய திருவடியினார். அதே போல இவர்கிட்ட இல்லாத காசு இல்லை. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், சிந்தை செய்வது சிவன்கழல் அன்றி ஒன்று அல்லதொன்று எல்லார் அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் பரும் பயன் கொள்வார் என்று சொல்லுகிறார். அவர் எதை தான் பயணம் நினைப்பாராம் பிரநீதி நாயனார், எதை அவர் உண்மையான செல்வமாக கருதுகிறார்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தையா, அவர்கிட்ட பீரோ நிறைய இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸா, அவர்கிட்ட பேங்க் பேலன்ஸ், பேங்க்லேயே இவ்வளோ பேலன்ஸ் கிடையாது, இவர்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் அவ்வளோ இருக்குது இல்லையா? பேங்க்லலாம் சொல்லிடுறாங்க சில இடத்துல, நம்ம மடத்துக்கே அப்படி சொல்லிட்டாங்களாம், நீங்கள் இந்த மாதிரி எங்கள் பேங்க்கில் பணம் போடாதே, எங்களால் வட்டி கொடுக்க முடியல உங்களுக்கு அப்படின்னு. உங்கள் கோயில் வருமானத்தெல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனால் எங்களுக்கு அவ்வளோ வட்டி எங்களால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ பேங்க்கார் என்னத்தை வைப்போம், பேங்க் உலகத்தையே கடை கொடுக்கும், பேங்கே கடை கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. அந்த மாதிரி இருக்கார் இருப்போம் இவரும். ஆனால் இவர் பிரான்ச்சில் சொல்கிறாங்க, பேங்க்ல இப்படி எங்கள்கிட்ட உங்களை ஹேண்டில் பண்ண முடியல, உங்களை அக்கௌண்ட்டை இல்லை ஒரு அது தனியார் அக்கௌண்ட்டு தானேங்க, தனியாருடைய அக்கௌண்ட்டில் இவ்வளோ கணக்கு இவ்வளோ வரவு செலவு ஒருத்தங்க டீல் பண்ணுறது போகிறதுங்கிறது அவங்க அதுக்காகவே தனியாக நீங்கள் பிரான்ச் போடுற மாதிரி ஆகிடும். இப்போ எங்களுக்கு லம்பாக இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு திடீர்னு வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க அவங்க பேங்க்கில்? ஸோ அதுதான் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, எங்கள் பிரான்ச்சில் எங்கள் சின்ன பிரான்ச்சாக இருக்கும், உங்களோட கேஷ் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறத அவங்க சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அதான் லம்ப் அமௌண்ட் இவ்வளோ இதை எங்களால் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. இந்த நட்புக்காக படத்தில் அவனை கட்டிட்டு போனாங்களே அது மாதிரி முடியல. அதுபோல் இவர்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, ஆனாலும் இவர் எதை பொருளாக நினைக்கிறார், எதை தன்னுடைய செல்வமாக நினைக்கிறார், அதுதான் இங்கே கேள்வி. நம்மகிட்டையும் காசு இருக்குது, நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சுருப்போம், அந்த பேங்க் பேலன்ஸ் தான் நம்ம சேர்த்து வச்ச சொத்து அப்படி நம்ம நினச்சிட்ருப்போம். நம்ம ஒரு வீடு கட்டி வச்சுருப்போம், கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக நம்ம சம்பாரித்து கட்டின வீடு தான் நம்மளுடைய சொத்து அப்படி நம்ம வச்சுருப்போம். நம்ம பற்றி வச்சுருக்க பிள்ளைங்களை கூட நம்ம நினைக்கலாம், அப்படி நீங்கள் தான் என்னோடய சொத்து அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இவர் எதை நினைக்கிறார், இவர்கிட்ட அவ்வளோ காசு பணம் இருந்தாலும் இவர் எதை தவிர வேறு ஒரு சிந்தை இருக்க மாட்டாரா, சிந்தை செய்வது சிவன் கழல் அல்லது ஒன்று இல்லார். சிவருமாரோட திருவடியை தவிர்த்து வேறு எதையுமே எப்பொழுதுமே சிந்திக்கவே மாட்டாராம் இவர். அப்போனா அப்போவே இவ்வளோ காசு வருதுன்னா பிஸ்னஸை சிந்திச்சு பண்ணியிருந்தாரா எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இன்னும் சிவருமானோட சிந்தனையில் இருக்கும்போது, சிவருமான சிந்தனையில் இருந்ததுனால தான் அவ்வளோ விஷயம் போகிறதே அப்போ இல்லையா? மற்றவங்க யாரும் அப்படி நினைக்காத பிஸ்னஸ் பண்ணுறோம், சிவருமானோட சிந்தனையில் இருக்கிறதுனால பிஸ்னஸை சாமி பார்த்துக்கிட்டார், அவ்வளோதான். அதனால பிஸ்னஸ் இப்படி நடக்குது. சிந்தை செய்வது சிவன் கழல் அல்லது ஒன்று இல்லை, வேற தவிர்த்து எதுவும் நினைக்க மாட்டார். அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு, அந்த சிவருமான் அந்தி வண்ணத்தை உடையவன், அவனுடைய அடியவர்க்கு அமுது செய்வித்து அவர்களுக்கு உணவளிப்பது, கந்தை கீழ் உடை, கந்தைனா அவங்க அணிவதற்கு உடை கொடுக்கறது, உடைனா என்ன கொடுப்போம், பேண்ட் ஷர்ட் கொடுக்குறதா, போத்தி சில போய் 2 3 நல்ல அடியார் கொடுக்குறதா, நல்லா காஸ்ட்லியாக வளைஞ்சு கொடுக்குறதா, அப்படி இல்லை.
அடியார்கள் எதை விரும்புவாங்கன்னு அவர்கள் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே அப்படின்னாரு சேக்காடு சாமி. பெரிய உடை உடுத்திக் கொள்வதை விரும்ப மாட்டாங்க. நல்ல கந்தையானாலும் கசக்கி கட்டுவது தான் மரபு. அதனால் நீராண்ட புறாதாயம் ஆடப்பெற்றும் நீரணியும் கோலமை நிகழப்பெற்றும்னார் அப்பர் சாமி. அப்போ அவர்களுக்கு விரும்பக்கூடிய உடை ரொம்ப படோடாவம் இல்லாத ஒரு வெள்ளை துணி, கீழ் அப்படின்னா மேலே அருணாகயிறு மாதிரி கட்டி கொள்ளக்கூடிய ஒரு நாடா, கோவணம்னா கீழே பாய்ச்சி கட்டக்கூடிய அந்த பகுதி, அதான் கந்தை, கீழ் உடை, கோவணம், கருத்தறிந்து உதவி. கருத்தறிந்துன்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க, சாமி எனக்கு இது இல்லை எனக்கு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது தேவைப்படுதுங்கிறத யோசிச்சு கொடுத்துடணும். இதுதான் கருத்தறிந்து உதவி செய்வதுன்னு அர்த்தம். அது வந்து திருக்குறிப்பு, திருக்குறிப்பு. அடியார்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை அவர்கள் பார்த்த மாத்திரத்திலே கொடுத்து அனுப்பிவிடுறது. இதுதான் தொண்டு. அப்படி கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால். சார், சம்பாதிக்கிறதுனால செல்வம் வரும், கொடுக்கறதுனால செல்வம் வருமா? சம்பாரிச்சு சேர்த்து சேர்த்தா செல்வம் நம்ம நிறைய நடக்கும். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு. சாப்பாடு போடுறாரு, கோவணம் கொடுக்குறாரு, கீழ் கொடுக்குறாரு, கந்தை உடைய கொடுக்குறாரு. எப்படி சார் செல்வம் வரும்? ஆனால் சேக்காடு உள்டாவா சொல்றாரு பாருங்க, கொடுத்ததுனால செல்வம் வந்ததுங்கிறார். கருத்தறிந்து உதவி வந்த செல்வம்ங்கிறார். அதுக்கு உதவுனா எப்படி சார் செல்வம் வரும்? செல்வம் போவாதா? செல்வம் போகும். உலகில் இருக்கக்கூடிய நம்ம சொல்றோமே இந்த லட்சுமிங்கிற செல்வம் போய்விடும். ஆனால் முக்தி திரு வரும் இல்லையா? சிவபுண்ணியம் என்கின்ற செல்வம் வரும். அடியாருக்கு கொடுக்க கூட முக்தி வரும் இல்லையா? அந்த செல்வத்தை விரும்புவார் என்று சொல்கிறார். விளங்குதுங்களா? அப்போ கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால், அடியார்களுக்கு கொடுத்ததுனாலே ஒரு செல்வம் வந்தது இல்லையா அவருக்கு, சிவபுண்ணியம் என்கின்ற செல்வம். அந்த செல்வத்தினால் வரும் பயன் கொள்வார். அந்த பயனைத்தான் தன் சம்பாதித்த பயனாக நினைப்பாரை தவிர்த்து அவருக்கு கப்பல் கப்பலாக வந்து இறங்குறதுலாம் நினைக்க மாட்டார். அவர் தன்னுடைய செல்வமாகவே நினைக்கவே மாட்டார் என்று சொல்வது ஞானசம்பந்த பெருமானார். செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமேனர். செல்வன் நெடுமாடம் சென்று சேர்வங்கி செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலத்து செல்வன் கழல் சேரும் செல்வம் செல்வமே என்று சொல்றார். சிற்றம்பலத்தில் ஆடக்கூடிய பெருமானுடைய செல்வனாகிய பெருமானுடைய திருவடியை நினைக்கிற செல்வம் தான் செல்வம், தவிர்த்து மற்றதெல்லாம் செல்வம் இல்லைன்னார். அதனால அப்படி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார் என்று சொல்லுகிறார். அப்படி அவர் இருக்கும் பொழுதே முக்கண் நக்காராம் முதல்வனார் அவர் திருநல்லூர் மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார் தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தனர் தூயோர். அப்படி இருக்கும் பொழுது பக்கத்தில் திருநல்லூர், இந்த சாமிக்கு பேர் பஞ்சவர்ணேஸ்வர சுவாமின்னு பேர். அவர் 5 நிறமாக இருப்பார். ஒரு நாளைக்கு 5 முறை நிறமாறுவார் அந்த சுவாமி. இன்னைக்கும் சேம்பு திருமேனியவர் 5 முறை நிறமாறுவார். திருநாவுக்கரசு பெருமானுக்கு திருவடி சூட்டிய பெருமானார் அவர் தான். அது இப்போ நடக்கலை, பின்னாடி தான் வரப்போகுது. ஏன்னா திருநாவுக்கரசு நாயனாருக்கு மூத்தவர் இவர், நம்ம காலத்துக்கு முன்னே வாழ்ந்துட்டார். ஏன்னா திருநாவுக்கரசு நாயனாரே பின்னாடி வந்து அவர் இந்த சேத்திரத்துக்கு வரும்போது அமரநீதி நாயனாருடைய புராணத்தை அவர் சொல்கிறார், ஒரு பாட்டில் சொல்கிறார். அதனால் இப்போ அவர் நடக்கலை, பின்னாடி வரும்போது நடக்க போகுது. இப்போ முக்கண் நக்கர் அப்படின்னா 3 கண்களாலே சிரிப்பவர்னு அர்த்தம். நக்கன்னா சிரித்தல்னு அர்த்தம். 2வது விஷயம். அப்படி இல்லைன்னா நக்கர்னா பிறந்த ஆடை, திருமேனி என்ன சொல்லுவீங்க, அது நிர்வாண கோலத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். நக்கின கோலம்னு அர்த்தம். 2ஐயும் எடுத்துக்கலாம். திகம்பரம்னு சொல்லுவோம். திசையை ஆடையாக அணிந்தது ஒரு கோலம், திகம்பரம். அப்படி இல்லைன்னா சிரித்தார்னு எடுத்துக்கலாம். 3 கண்களால் சிரிக்கிறவர். கண்களால் நகுபவள் தான் கண்ணகி. கண் நகின்னு பேர் வச்சுக்கிறாங்களே, அப்படின்னு அர்த்தம். கண் இல்லைன்னு அர்த்தமா? கண் நகின்னு இருக்குதான், அப்படி அர்த்தம் இல்லை. கண் நகினா நகுபவள், கண்களால் சிரிப்பவள் அர்த்தம். சரிதானே? அப்போ அது போல ஒரு முக்கண் நக்கர்னா 3 கண்களால் சிரிக்கிறவர். கண்களால் சிரிக்கிறவர் எப்படி அர்த்தம்? 3 கண்ணும் வளர்ந்துருக்கும்னு அர்த்தம். அப்போ யார் அது? சிவருமான் தான். முக்கண் நக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லூர், அவருடைய திருநல்லூர் மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கி, அவர் கோயிலில் திருவிழா நடக்குது. அப்போ அமரநீதி நாயனாருடைய குரு பூஜை எந்த மாதம் வருது? அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஆனி மாதம் திருவிழா நடந்திருக்கு. ஆனி மாதம் பூர நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை. ஆனால் அவர் அந்த திருவிழா அன்றைக்கி தான் திருவிழா அப்போ தான் போயிருக்கார் சாமி. அதனால் ஆனி மாதம் திருவிழா நடந்துருக்கு, பிரம்மோத்சவம் நடந்துருக்கு அந்த கோயிலில். அப்போ அதனால் என்ன பண்ணுறார் நாயனார் அங்கே போயிட்டு தக்க அன்பர்கள் அமுது செய் திருமடம் சமைத்தார். திருவிழா பார்க்க வருவாங்க இல்லையா அடியவர்கள் எல்லாம்,
அவர்களெல்லாம் அமுது செய்து கொள்வதற்கும் தங்கிக் கொள்வதற்கும் உடைமாற்றிக் கொள்வதற்கும் குளிப்பதற்கு போக்குவரத்து செய்வதற்கெல்லாம் ஒரு திருமணம் அமைக்கிறார். அவர் அமைத்த உடனே அமரநாயனார் செஞ்சிருக்கார் திருமணம். அதனால அந்த ஊருக்கு போனால் நம்மலாம் போகிற ஊருக்கு போனால் முதற்கட்டமாக என்ன பண்ணுவோம், சரி போகிற கோயிலுக்கு திருவிழாவுக்கு போனால் மண்டபம் இருக்கா, ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு எங்கே தங்குறது ஏது தங்குறது விசாரிச்சுக்கிறோம் இல்லையா, குளிக்கிறது இடம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, அதெல்லாம் விசாரிச்சுக்கணும். அதுபோல் அடியவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு வருகிறார்கள், சுற்றம் நட்போடு வருகிறார்கள் அந்த திருவிழாக்கு. தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தனர் தூயோர். தூயோர் அடியவர்கள் வந்து அந்த மடத்தில் கூடுகிறார்கள். அப்போ மருவும் அன்போடு வணங்கினர் மணிகண்டர் நல்லூர் திருவிழா அணி சேவித்து திருமடத்து அடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்து உரை நாள் இடை ஒரு நாள். இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் 10 நாள் திருவிழாவில் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுகிறேன். இதுதான் அந்த பர்டிகுலர் டே, அதாவது ஆணி பூரம், ஆணி மாதம் பூர நட்சத்திரம் நடக்க போகுது அன்னைக்கு. அப்போ தான் அந்த திருவிழா, ஏன்னா அன்னைக்கு தானே குரு பூஜை. மருவும் அன்போடு வணங்கினார் மணிகண்டர் நல்லூர் திருவிழா அணி சேவித்து திருமடத்து அடியார்கள். அந்த மடத்தில் உள்ள அடியார்கள் எல்லாம் ரொம்ப அன்போடு கூட திருவிழாவை தரிசனம் செய்கிறார்கள். பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி அந்த நாயனார் கொடுத்த அந்த திருவமுத சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படியாக உருகு சிந்தை மகிழ்ந்துரை நாள் இடை ஒரு நாள். அப்படி இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு நாள் என்ன நடக்குது, பிறை தளிர் சடை பெருந்தகை பெருந்திருநல்லூர் கரை களத்து இறை கோவண பெருமை முன்காட்டி நிறைத்த அன்புடை தொண்டர்க்கு நீடருள் கொடுப்பான் மறைக்குளத்து ஒரு பிரமசாரியின் வடிவாகி. பாட்டு தொடர்ந்து அடங்கி நிறுத்திடுறான். பிறைத்தளிர்னா தளிர்னா என்ன, மூன்றாம் பறை தளிர்னா இப்போதான் கொழுந்தா வந்துருக்கு, குளிர் விட்டுருக்கு. பிறைத்தளிர்னா நிலாவும் இப்போதான் கொழுந்து விட்டுருக்கு, வளர்ப்பிறை. மூன்றாம் பறை தான் கணக்கு தெரியுங்களா, அதான் பிறை தளிர்னார். பிறைத்தளிர் சடை பெருந்தகை, அந்த பிறைத்தலையை யார் சடையில் வைத்திருக்கிறாரோ அப்பேற்பட்ட பெருந்தகை பெருந்திருநல்லூர் கரை களத்து இறை. அந்த பெருமானுடைய திருநல்லூரில் எழுந்திருக்கிறார் இல்லையா பெருமான், கரை களம்னா கண்டம்னு அர்த்தம். கரைனா அதில் நீலகண்டம் இருக்கிறவர் அந்த பெருமானார். இறை அந்த இறைவன் கோவண பெருமை முன்காட்டி, கோவணம் தரித்து கொண்டு கோவணத்தினுடைய பெருமை எல்லாரும் பார்க்கும்படியாக கட்டிக்கொண்டு நிறைத்த அன்புடை தொண்டர்க்கு நீடருள் கொடுப்பான் மறை குளத்து ஒரு பிரமச்சாரி படிவாகி. அந்த அமர்நீதி நாயனாருக்கு அருள் செய்வதற்காக ஒரு பிரம்மச்சாரியை போல வடிவெடுத்துக் கொண்டு பெருமானார் வருகின்றார் என்று சொல்கிறார். அன்புடை தொண்டர்க்கு நீடருள் கொடுப்பான் மறைக்குளத்து ஒரு பிரம்மச்சாரின்னார். கொடுப்பான்னா கொடுப்பதற்காக, மறைக்குளத்துன்னா வேதியர்களுடைய குலம், மறை ஓதக்கூடிய குலத்தில் ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை. பிரம்மச்சாரின்னா வடுன்னா இன்னும் கல்யாணாவாத பிள்ளைன்னு அர்த்தம். கல்யாணாவாதன்னா பிரம்மச்சாரின்னா நம்ம 35 வயசு பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது கிடையாது. பிரம்மச்சாரின்னா 16 வயசு வரைக்கும் தான் புரியுதுங்களா. பிரம்மச்சாரி 16 வயசு வரைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கலாம், அதுக்கு மேலே கட்டாயமாக திருமணம் பண்ணிடணும். அப்படி திருமணம் பண்ணால் போயிட்டுன்னா அவன் என்னவாயிடணும், துறவி ஆயிடணும். நைஷ்டிக்கு பிரம்மச்சரியம் துறவி ஆயிடணும், நைஷ்டிக்கு நம்ம ஆயிடணும் இல்லையா. இப்போ நம்ம 35 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, நடக்கும்னு. அதே பிறகு 40 நடக்கும், 30 மேல் நடந்து அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்து இவனுக்கு 40 வயசு, இவனுக்கு 50 வயசு ஆகும்போது தான் பிள்ளைக்கு 10 வயசு ஆகும். பிள்ளை 20 வயசு பார்த்து 60 வயசு ஆகிடும். 20 வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைக்கு 60 வயசு கிழமை எப்படிங்க சம்பாரிச்சு வயசு பட்டுவான். அதான் இன்றைக்கு அப்படி ஆகிட்டு சூழ்நிலை. 16 வயசு திருமணம் பருவம், அது சொன்னவனா. இப்போ அட்லீஸ்ட் 20-25 கல்யாணத்தை முடிச்சிடணும் பிள்ளைகளுக்கெல்லாம். 30 வயசு வரைக்கும் வேலை கிடைக்கல, செட்டில் ஆகலன்னு தயவு செஞ்சு ஒரு தலைமுறை வீணாக போனது போதும். 20 வயசுக்கு திருமணம், 25 வயசுக்குள்ளே திருமணத்தை பண்ணி முடிச்சிடணும். அப்போ தான் அந்த ஃபெர்டிலைசேஷன் ஒழுங்காக நடக்கும். முதல்ல அந்த குழந்தைங்க ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அது அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்குரிய அத்தனை உறுப்பு நலன்களும் 25 வயது வரைக்கும் தான் வளமாக இருக்கும். அதற்கு பிறகு அது முதுமை பருவத்தை எழுதும் பொழுது எப்படி சரியான குழந்தைய கொடுக்கும், இந்த குழந்தைக்கு எப்படி நம்ம பிள்ளை பால் கொடுக்கும், பால் சுரக்காது, குழந்தையும் நல்லா இருக்காது,
அந்த குழந்தை வளர்ந்தாலும் அந்த பிள்ளைக்கு சம்பாரிச்சு போட முடியாது. இவ்வளவு இடைஞ்சல் இருக்குது. அதனால் பருவத்தே பயிர் செய்ய வேணும். அதனால் இனியாவது குழந்தை நமக்கு இப்போ எத்தனை பிள்ளைங்க நீங்கள் கல்யாணம் பண்ண பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்களாம் சீக்கிரமாக உங்கள் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க வளரும்போது 20 வயசு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான் அவனுக்கு. அதனால் அப்படி பிரம்மச்சாரியாக வருகிறார் சாமி. வேதம் படிக்கக்கூடிய பிள்ளையாக வரார். சரிதானே? பிரம்மச்சாரியின் வடிவாகி 16 வயசு பிள்ளை வரார் சாமி. எப்படி இருக்கார் சாமி பார்க்கறதுக்கு? வர்ணிக்கிறார், 3 பாட்டில் வர்ணிக்கிறார். பார்க்கறது எப்படி சாமி அந்த பிரம்மச்சாரி இருந்தார் எப்படி இருக்காருங்கிறத சொல்லுகிறார் சேக்கரார் சாமி. செய்ய புன்சடை கரந்தது ஓர் திருமுடிச்சிகையோ சைவ வெண்திரு நேற்று முண்டத்து ஒளித்தழைப்பும் மெய்யின் வெண்புரி நூலுடன் விலங்கு மான் தோளும் கையின் மன்னிய பவித்திர மரகத கதிரோ முஞ்சினானுற முடிந்தது சாத்திய அறையில் தஞ்சமாமரை கோவனகாடையின் தசைவும் வஞ்ச வல்வினை கரப்பொறும் மனத்து அடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நீ நிலம் பொழிய கண்டவர்க்கு உருகாதலின் மனம் கரைந்து உருக தொண்டர் அன்பெனும் துணறி வெளிப்படுப்பாரை தண்டின் மீது இரு கோவனும் நீற்றுப்பை தருப்பை கொண்டு வந்து அமர் நீதியார் திருமடம் குறுக. இப்படியாக 3 பாடலில் வர்ணித்து அமர்நீதியார் மண்டபம் அந்த மடத்துக்கே வந்து நிற்கிறார் சாமிங்கிற நிறுத்திவிட்டார் சாமி. ஒவ்வொரு வழியாக பார்ப்பேன் எப்படி இருந்தார் சாமி பார்க்குறேங்க. செய்ய புன் சடை கறந்ததுன்னார். சாமியுடைய சடை எப்படி இருக்கும்? சிவந்து இருக்கும். செஞ்சாடை கற்றை முற்றத்து இளநிலா எரிக்கும் சென்னினார் அப்படி சாமி. புன் சடைன்னா என்ன அர்த்தம்னா சின்ன சின்னதாக கட்டி முடியப்பட்ட சடைன்னு அர்த்தம். புண்ணா சின்னதுன்னு அர்த்தம். நீக்ரோஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொங்க விட்டுருப்பாங்க சடையை. அது மாதிரி ஒரு சன்னியாக நான் கட்டிருக்கேன். நூல் போட்டு கட்டிருக்காங்க தெரியுதா? சடையா அதுதான் புன் சடைன்னு பேர். புண்ணா சிறுமைன்னு அர்த்தம். அந்தமில்லா அவர்கள் கந்தம் முழுகும் கமல் புன் சடையார் முந்தி நின்ற பிணைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர்னு சிந்திங்கிறார் ஞானசம்பந்தர். உங்களோட வினை போகணுமா திருப்புன்கூர் அப்படின்னு ஒரு முறை சிந்திங்கிறார். மனசுக்குள்ள அந்த ஊரை நினைங்கிறார். முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர் அந்தம் எல்லா அடிகள் அவர் போலும் கந்தம் மல்கு கமல் புன்சடையாரே. வாசனை வீசக்கூடிய கமழ்கின்ற புன்சடை சிறு சிறு சடை அவர்கிட்ட அவர் சடையில் கட்டி வச்சிருக்காரு சாமியினர். இப்போ அந்த சடையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா சாமியில் வந்திருக்காருன்னு? அது என்ன பண்ணணும்? அந்த சடையெல்லாம் மறைக்கணும். அதான் கறந்ததுன்னாரு. செய்யா புன் சடை கறந்தது ஒரு திருமுடி சிகை. பிரம்மச்சாரி பிள்ளை எப்படி இருப்பான்? வேதம் படிக்கிற பிள்ளை அவன் சுத்தமாக மொட்டை அடிச்சிருப்பான். எல்லாத்தையும் கொஞ்சோண்டு இந்த மரத்தில் உச்சியில் மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் குஞ்சின்னு பேர். குஞ்சின்னா ஆம்பளை பிள்ளை விட்டு வச்சுருக்க அந்த அந்த இப்போயும் நீங்கள் வடநாட்டு ஆட்கள்லாம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஹோட்டல்ஸ்லாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓட்டு வச்சுருப்பான். அவன் மொட்டை அடித்தா கூட இதை விட்டுட்டு தான் அடிப்பான். நம்ம ஆட்கள் தமிழ்நாட்டு பையன் தான் எல்லாத்தையும் கருத்து நிற்கிறானே. ஆனால் உடனே மொட்டை அடித்து நிற்கிறான். மொட்டை அடிக்க கூடாது. முதல்ல கொஞ்சம் முடி வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த இடத்துல. அது அபரகாரியத்தில் கூட நம்ம வந்து அபரகாரியமாக இருந்தாலும் கூட முழுசாக மொட்டை அடிக்கக்கூடாது. அப்போ கூட நம்ம என்ன பண்ணோம்? கொஞ்சம் முடியை வைத்து விட்டு ஷவரமாக தான் பண்ணுறது. முழு மொட்டைங்கிறது கிடையவே கிடையாது நமக்கு எப்பவுமே. முழு மொட்டை அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு போடுவாங்கன்னா கழுது வேலை எடுத்து போது தான் போடுவாங்க. நம்ம அதே வழக்கமாக்கி கொண்டோம். அதை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு சின்னம் அது. அதை நம்ம வழக்கமாக்கி வச்சுக்கிட்டோம். நம்ம முழு மொட்டை போடக்கூடாது யாருமே. கொஞ்சம் முடி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஆண் பிள்ளை வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த முடிக்கு குஞ்சின்னு பேர். அப்பூதிரிகளை என்ன வச்சுருந்தார்ல அவர் வச்சுருப்பார்ல அதில் அவர் பூ வச்சுக்கிட்டாராம். அப்பூதிரிகளை என்ன தான் முடி வச்சுருக்காருல அதில் ஒரு பூ வச்சுக்கிட்டார். என்ன பூ வச்சுக்கிட்டார்? அப்புறம் தான் பார்த்து சொல்கிறார். அதை வஞ்சித்து என் வளைக்கவர்தான் வாரானே ஆயிடினோ அஞ்சிப்போய் சிறகன்னம் பஞ்சிக்கால் சிறகன்னம் பரந்தார்க்கும் பழனத்தான் அஞ்சிப்போய் களிமெளிய அழலோமும் அப்போதீர்கள் நான் குஞ்சி பூவாய் நின்ற சேவடி சிவருமானோட திருவடி சூடியிருக்காராம் பூவா. அதில் அவர் அந்த பூ அந்த சிரசில் அவர் என்ன சூடியிருக்காராம்? பூவா
அஞ்சி போய் களிமெளிய அழலோமும் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்ற சேவடி. அந்த பெருமானோட திருவடியே அவர் என்ன பண்ணியிருக்காரு, பூவா சூடியிருக்கார் என்று அப்பர் சாமி சொல்றாரு. அதை இப்போ நான் சொன்னா பிரச்சனை இல்லை, அப்பர் சாமியே சொல்கிறாருன்னா அவர் அப்போ எப்பேற்பட்டவர்னு பாருங்க. அப்போ தெரியல அது மாதிரி குஞ்சி சின்னதாக சுத்தமாக ஷவரம் பண்ணிவிட்டு கொஞ்சோடு முடி விட்டு வச்சிருக்காரு சாமி. இப்போ அப்படி வராரு. ஒரு திருமுடி சிகையினர், சிகைனா மேலே உச்சியில் விட்டுறதுக்காரன்னு அர்த்தம். சைவ வெண்திரு நீற்று முண்டத்து ஒளிதழைப்பும், நெத்தியில் ஃபுல்லாக திரிப்புண்டரமாக தெரிச்சிருக்காரு நீர். வெண்திரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னை என்னும், பள்ளிக்குப்பாயத்தர் பாய்பரி வேடத்தர் என் உள்ளம் கவர்வரால் அன்னை என்னும்னு பாடாலே மணிவாச பெருமானார். அதான் வெள்ளை பளிங்கத்தர் வெள்ளை கிளிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர்னார். திரு முண்டம், புண்டரம் அப்படிங்கிறத தமிழில் முண்டம்னு வருகிறது. முண்ட திருநீற்று 3000 அப்படின்னு பெரிய புராணம் நம்ம திருவாளர்கள் சொல்கிறார்கள். முண்ட திருநீற்று 3000 தொழுதேற்றம் சிற்றம்பலம். அப்படி திரிபுண்டரமாக தரித்து அனுசாரம் பண்ணி கொண்டு பூசியிருக்கார் சாமி அந்த பிரம்மச்சாரி பிள்ளை. சைவ வெண்திரு நீற்று முண்டத்து ஒளிதழைப்பும், எப்படி இருக்கா, ஒளி பிரகாசமாக இருக்கிறது பூஜை கொண்டு வருவது பார்ப்பதற்கு. மெய்யின் வெண்பூரி நூலுடன் விலங்கு மான் தோளும், பிரம்மச்சாரி புள்ள அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா மான் தோலை மார்பில் சாத்தி கொள்ள வேண்டும் பிரம்மச்சாரினா. அதனால ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மான் தோலை போட்டிருப்பாங்க, மான் தோலை கீழே போட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த காலத்துலலாம் மான்லாம் எளிமையாக கிடச்சிது, வேட்டையாடினாங்க, உரிச்சி கட்டிக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ மானை பார்த்தாலே உள்ளதுக்கு வச்சுருவோம். இப்போ அதனால் மான் தோல்லாம் சாத்திக்க முடியாது. அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் மான் தோல் கொடுங்கன்னா அது கொஞ்சம் விலை வச்சுருப்பாங்க. அதை வாங்கி பூணூலில் கொஞ்சம் கோத்து, புது பிரம்மச்சாரி பிள்ளை பூணூல் கல்யாணம் பண்ணும்போது கோத்து போடுவாங்க. அது வந்து பூணூலில் கிடக்கும். அதுமாரி அவர் போட்டிருக்கார் சாமிங்கிறார், கொஞ்சம் மான் தோல் போட்டிருப்பாங்க. நூலுடன் விலங்கு மான் தோளும் விளக்கம் புரியுதுங்களா. அவர் போட்டிருக்க பூணூலில் என்ன போட்டிருக்கார் சாமி, அந்த அந்த கெட்டப் எடுக்கிற கெட்டப்புக்கு எவ்வளோ ஒரு நேர்மையாக நடந்துக்கிறார் பாருங்க சாமி. பிரம்மச்சாரியாக வந்தாலும் கூட அதில் கூட எவ்வளோ பர்ஃபெக்ஷன் காமிக்கிறாங்க. அந்த பூணூலில் மான் தோல் கொஞ்சம் இருக்குங்கிறார். கையின் மன்னிய பவித்திர மரகத கதிரும், கையில் பவித்திரம் போட்டிருக்கார். பவித்திரம் அப்படிங்கிறது தூய்மை செய்வது இல்லையா. பவித்திரம்ங்கிறது பரம பவித்திரம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தூய்மையானது. அது தர்ப்பையினால அதை முடிந்து அது எல்லா காரியங்கள் செய்யும்பொழுது, அந்த கர்மங்கள் செய்யும்போது கையில் அணிந்து கொள்ள வேண்டும். அதனால் கை நம்ம கையினாலே மலை சார்ந்த கையினால் செய்யாமல் தூய்மையாக செய்கின்றவனு பொருள். அதனால் 1 இழை 2 இழை 3 இழைன்னு இருக்குது பவித்திரம் போடுவதில். 1 இழைங்கிறது பிரேத காரியங்களுக்கு உரியது, 2 இழைங்கிறது தேவ காரியங்களுக்கு உரியது, 3 காரியங்களுக்கு பித்திரு காரியங்களுக்கு உரியது. இது 3க்கும் அப்படி தனித்தனியாக இப்போ பவித்திரம் போட்டுக்கொள்வார்கள். அதில் இந்த விரலில் தான் பவித்திரம் போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பவித்திரம் போடுறது இந்த கையில் மோதிரம், அதுதான் அந்த தர்ப்பையில் மோதிரம் போல் தயார் பண்ணி போடுறது பவித்திரம்னு பேர். அப்போ போட்டிருக்கார், அந்த பவித்திரம் போட்டிருக்கார். மரகத கதிர்னார் அப்படின்னு அர்த்தம், பச்சை கலரில் இருக்கா கையில் போட்டிருக்கிறது. கையை பார்த்தாலே இந்த இடத்துல மோதிரமே நீட்டிக்கிட்டு இருக்கு சாமிக்கு. என்னமோ செஞ்சுட்டு வந்தது போல் இப்போதான் இன்னும் ஹோமத்துக்கு போயிட்டு போல வந்திருக்கார் சாமி, கையில் நூலோடு வந்திருக்கார். அதான் அந்த நீட்டாக இருக்குல்ல. இந்த பவித்திரங்கிறது எப்படி இருக்கும், நம்ம மோதிர மாதிரியா இருக்கும். இப்போ நீட்டு தானே தெரியும், அது ஒளி வீசுறது போல தெரிகிறது. ஒளி வீசுறதுனா கதிர் நீட்டு தானே இருக்கும். மரகத கதிருங்கிறார். அடுத்தது முந்தி 400 முடிந்தது சாத்திய அறையில் தஞ்சமாமரை கோவண ஆடையின் தசைவும். இடுப்பில் அருணாகரா என்ன கட்டியிருக்காருன்னா முஞ்சி புல் அப்படின்னு ஒரு புல், அதுதான் பிரம்மச்சாரி புள்ளையும் கட்டுவாங்க. காட்டனில் கட்டக்கூடாது. அவங்க நம்ம நூல் கயிறு கட்டுறோம் இல்லையா, அதுக்கு பதில் அவங்க முஞ்சி அப்படிங்கிற ஒரு தாவரத்தினுடைய புல்லை திரித்து அவங்க இடுப்பில் கட்டி கொள்வார்கள். அதுதான் அவங்க பிரம்மச்சாரிக்கு உரிய லட்சணம். அது போட்டிருக்கார் அவர். முஞ்சி 400 முடிந்து சாத்திய அறையில் தஞ்ச மாமரை கோவண ஆடையின் தசைவும்னர். தஞ்ச மாமரைனா பெருமானுடைய கோவணம் என்பது எதனுடைய அடையாளம்? பெருமானுடைய கோவணம்ங்கிறது எது, எண்ணத்தினுடைய அடையாளம், அதோட தாத்பரியம் என்ன? சுவாமி எதை கோவணமாக சாத்திருக்கு, என்ன எதை கோவணமாக சாத்தியிருக்கார்? மறை. வெரி குட். எதில் சொல்றாரு, அதை யார் சொல்றா? மண்ணுக்களை துண்ணுபொருள் வான்பொருளே வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினான் சாழலோ பாடுறாருலே. இப்போ வேதங்கள் தான் அவருடைய கோவணம். வேதத்துக்குள்ள ரகசியமா அது மறைத்து வைத்திருக்கிறதுனால மறைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்த கோவணமாகவே பயன்படுத்துறாரு அவர்.
இல்லை புரியுதுங்களா? மறைப்பொருளை அடையாளமாக வைத்திருக்கிறதுனால அந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய இடத்துல கோவணமாக சாத்திருக்கார். அதனால் எதுக்குள்ள அவர் மறைந்திருக்காரோ வேதத்தை, அதை அவர் தன்னை மறைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்கிறார். அதனால் அவருடைய கோவணம் என்பது வேதத்தினுடைய அடையாளம். வேதம் ஆகமம் தான் அவருடைய கோவணம்ங்கிறது. அது உள்ள ஒரு காருங்கிறது அதே அடையாளம். அதனால் கோவணம் எல்லாரும் கட்டணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம காரியம், நம்மளுடைய எந்த கர்மா, சிவ பூஜை செஞ்சாலும் சரி, அனுஷ்டானம் செஞ்சாலும் சரி, வேறு வீடு சார்ந்த எந்த கர்மங்கள் செஞ்சாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோவணம் சாத்தி கொண்டு தான் செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு நம்முடைய சாஸ்திர ஆகமங்கள் வலியுறுத்துகிறது. அது அது கோவணத்துக்கு பதில் தான் நம்ம அதை ஸ்டிச்சிங் பண்ணி போட்டுக்கிறோம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. காலத்து மாதிரி மாற்றி, அதனால் கோவணம் தான் கட்டணும்னா இப்போ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடை நம்ம மாறிடுச்சு. என்னென்னா தைத்து கோவணம் பொதுவாகவே நம்ம மரபில் தைத்து உடுத்த மரபே கிடையவே கிடையாது. எந்த உடையுமே தைத்தே நம்ம உடுத்தக்கூடாது. அது ரொம்ப தவறான விஷயம். நமக்கு எங்கேயுமே அனுமதிக்கப்படாது. தைத்த உடைங்கிறது எங்கேயுமே நமக்கு கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்கள். கீழே கோவணமும் தைக்காதது, மேலே வேட்டியும் தைக்காதது, மேலே துண்டும் தைக்காதது, பெண்களுக்கு சேலையும் தைக்காதது, ரவிக்கைங்கிறது பின்னாடி வந்து ஜாக்கெட்டுங்க 2 கை வச்சது, முன்னாடி கச்சுன்னு மார்பு கச்சுன்னு ஒன்று கட்டிப்பாங்க, அதுவும் ஒரு துணி தான். அது அப்படி வரிந்து கட்டி பின்னாடி முடிச்சு போட்டுக்கணும். அதுதான். சரி, இது எதுவுமே நமக்கு தைக்கிறதுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. துண்ணம்பை கோவணமாக கொள்ளும். அது சாமி அவர் வெளிநாட்டு கலாச்சாரத்தில் வராது. அவர் அரபி ஷேக் மாதிரி வராரு. நம்ம கலாச்சாரத்தில் தான் கிடையாதுங்கிறோம். ஷேக்கெல்லாம் தைச்சு தான் போட்டுருக்காங்க அந்த காலத்தில். அவர் இப்போ ஷேக்காதானே வராது, குதிரைக்காரனா வராது. வெள்ளை குளிங்கத்தில் வெந்திரு முண்டத்தில் பள்ளி குப்பாயத்தர் அன்னை என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்பரி வேடத்தர் இன்னும் உள்ளங்கவர் வரால அன்னை என்னும்னு பாடுறாரு. பைஜாமா தான் கீழ் வரைக்கும் ஃபுல்லாக. மாதிரி குப்பாயம்னு இருக்குது. குப்பாயம்னா ஜிப்பா, அதை போட்டுருக்க மாதிரி தான். இதான் போட்டு வந்தாருங்கிறார். சாமி பார்த்து பதிவு பண்ணுறாரு. மரியாதை பெருமான் பார்த்துருக்காரு. அவர் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சிருக்காரு போட்டிருக்காரு அந்த ட்ரெஸ்ஸிங்க. அதனால தான் என் உள்ளம் கவர் வராளுங்கிறார். அதில் வார்த்தையை போடுறாங்க. பிள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அன்னை என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய்வரி வேடத்தர் குதிரை மேலே வந்தார் போட்டுக்கிட்டு என் உள்ளம் கவர்வரால் அன்னை என்னை இவரை மட்டும் பார்த்துருக்காரு. தனியாக நான் தான் வந்திருக்கேங்கிறத காமிச்சதுனால அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. சரி, அதில் நமக்கு மக்களுக்கு அது கிடையாது. அது தைத்து உடுத்துவது என்பது மரபில். பிற்காலத்தில் எல்லாவற்றையும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே மரபு. அதனால் நம்ம தைத்து உடுத்திக் கொள்கிறோம். காலத்துக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படி மாறி போயிடுச்சு. அப்போவும் தையல் ஆடைகள்லாம் உண்டு. தையல் ஆடைகள் எதுக்கு பயன்படுத்துனா ஆடல் மகளிர்கள்லாம் தையல் ஆடைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ மெஷினரிஸ் கிடையாது தைக்கிறதுக்கெல்லாம். கை தையல் தான். எவ்வளோ பேருக்கு துணி தைக்க முடியும்? இப்போ மெஷினரியிலே தைக்க மாட்டோம் தையக்காரன் கொடுத்தா இல்லையா? நம்ம வீட்டில் அம்மா மனைவி அக்கா தங்கச்சிலாம் ப்ளவுஸுக்கு தைக்க கொடுத்தா உடனே தைச்சி கொடுத்துட்றாங்களா? கரண்ட் இல்லைங்கிறாங்க, இப்போ தான் ஆள் இல்லைங்கிறாங்க. இப்போயே அப்படி இருக்கும்போது கையால் தைக்கிற காலத்தில் தைச்சா எல்லாரும் தைச்சிக்கப்பட்டால் எல்லாம் வருது இப்போ. அதனால் இந்த கோவணம் அதேமாரி நம்மளும் இந்த இப்போ அதுக்கு நம்ம மாற்றிக்கொண்டோம். அதேமாரி நம்மளும் அப்புறம் தான் சொல்லுகிறார் தொடக்கத்தில், விடியலுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று காலில் எழுந்திரிச்சதும் திருநீர் பூசணும் அப்படிங்கிறார். வெளியலுமே வெண்ணீற்றை மெய்யில் பூசி. எந்த கோவணத்தை உடுத்தணும்? வெளுத்து அமைந்த கோவணம். அது அவ்வளோ தெளிவாக சொல்லப்படும். ஏன் இப்படி பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ சமணர்களுடைய கலாச்சாரத்தில் ட்ரெஸ்ஸிங்கிறது இல்லை, கோவணம் கட்டுறதுங்கிறதே இல்லாமல் பண்ணிட்டானுவோம். அதனால மக்கள்கிட்ட அதையும் வலியுறுத்த வேண்டியதாகி போச்சு உங்களுக்கு. இல்லைங்க பார்த்தீங்களா? அதனால் வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் தற்று என்ன பண்ணணும்? செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் இப்படிலாம் கூப்பிடணுமா சுவாமியை காலையில்? செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியணைய இடைமடவால் பங்கா என்றும் சுடலை தனில் நடமாடும் சோதி என்றும் இப்படிலாம் யாரு கூவி கடிமலர் தூய் தொழும் அடியார் நெஞ்சின் உள்ளே. யாரு கடிமலர் வாசனை மிகுந்த பூக்களை அந்த அதிகாலையில் சாமிமலை யாரு போட்டு தூவி அழைக்கிறார்களோ அப்படியெல்லாம் அவருடைய நெஞ்சுக்குள்ளே கன்றாப்பூர் நடு தரியை காணலாமே அப்படி சாமி அப்புறம் சாமி தேவாரம். கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே. அதாவது கோவணம் கட்டுறதை பற்றி அப்படி வலியுறுத்துறாங்க, குளிக்கிறதை பற்றி அப்படி வலியுறுத்துறாங்க. 2 காரணம் சமணருடைய தாக்கம் தான். சரி,
நான் ஏன் சார் ராஜா கூப்பிட்டதுக்கு ஏன் சார் பதிவு பண்ணணும், ஏன் நான் பணிஞ்சு வரணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சாமியை கூப்பிட்றேன்னு சொன்னால் பரவாயில்ல, சிவருமானன் அடிமையாக இருக்கேன், சிவருமானன் எல்லாத்தையும் பார்த்துப்பார், அதனால் நான் ராஜாவை சொல்கிறது கேட்கணும் அவசியம் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல. இவர் அப்பர்சாமி ஒரு கருத்து சொல்கிறாரு, நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்ற குளிக்கிறேன்னா நான் எதுக்கு ஒரு ராஜா பற்றி கேட்கிறார். நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம் நீரணியும் கோலமே நிகழப்பெற்றோம் பாராண்டு பகடேறி வருவோர் சொல்லும் சொற்கேட்க கடவோமோ துரி சற்றோமே. உன் ராஜா சொல்கிறத நான் எதுக்கே கேட்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நீராண்ட கோலமே நிகழப்பெற்றோம் அப்படின்னு, நீரணியும் கோலமே நிகழப்பெற்றோம். அதே மாதிரி கேதாரத்தில் கூட போய் குளிக்கணுங்கிறாரு. கேதாரத்தில் போனாக்க எப்படி இருக்கும், நான் அடியன் போனதில்லை, போன வரைக்கும் சொல்கிறோம் கேட்குறாங்க. சுடு தண்ணி கிடைச்சிட்டா கேதாரத்துலையா? இல்லைடா, கேதாரத்தில் கங்கை விடுதான், அது கௌரி குண்டம். கௌரி குண்டில் தானே சுடு தண்ணி வருது. கௌரி குண்டல்ல அது, அதெல்லாம் சோறுல ஆக்குவாங்களே, பானையை போட்டு வச்சு அரிசி சாக்கப்படும். டிவியில் காமிக்கிறானா? சரி, ஏதோ கேதாரத்தில் இதெல்லாம் உண்டா? கேதாரம் நேரு கேதாரத்தில் ஏங்க சென்னை போகிற வழி சென்னையும் ஒன்றா, தாம்பரமும் சென்னையும் ஒன்றா, தாம்பரமும் டி நகரம் ஒன்றா? நான் கேதாரத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கிறேன். கேதாரத்தில் குளியல் அப்படிங்கிறது அங்கே உள்ள செய்த வருஷம் நிலை அப்படிங்கிறது குருக்கள் எல்லாமே சட்டப்பட்டு தான் நிற்கிறாங்க. இன்னைக்கு திறந்துருக்காங்க மதிய கேதார சாமி அருளை கொடுத்துறாரு, அவரை பற்றி பேச்ச கொடுத்து நமக்கு. அங்கே கூட சாமி ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், அங்கேயும் முந்தியே நின்ற முனிவர் புரோதாயம் மூழ்கி, முனிவர்கள்லாம் குளிக்கிறாங்க, அதிகாலையில் சுனையில் குளிக்கிறாங்கிறார் ஞானசம்பந்தர். அதனால எந்த சூழலாக இருந்தாலும் நமக்கு என்ன கடமை கண்டிப்பா அது ரொம்ப முக்கியங்கிறத தேவாரத்தில் பதிவு பண்றேன். அது இது நாம இங்க அங்க போய் பார்த்துருக்காங்க. ஞானசம்பந்தர் காலகத்திலேருந்து பார்த்து சொல்றது முந்தி நின்ற முனிவர் குழாம் புராதாய மூழ்கிங்கிறார். புரோதாயம்னா என்னன்னா புற உதயம், உதயம் எப்போ வெளிப்படுகிறதோ அப்போவே குளிக்கிறாங்களாம். அதுவும் காலை 5 மணிக்கெல்லாம் குளிச்சிடுறாங்களாம். அது குளிக்கணும்னு நீடு கிடையாது, ஏன்னா வேறவே வரப்போகுது இல்லை அந்த ஊரெல்லாம், ஆனாலும் குளிக்கிறாங்க. அது எங்களுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது அந்த கடமை அப்படின்னு வலியுறுத்துறாங்க தேவாரத்தில். அப்படி இவர் சாமி முஞ்சி நானூரை முடிந்து சாத்தி அறையில் தஞ்சமாமரை கோவணம், அதுக்கு என்ன பேர் வந்தோம், கோவணம் சாத்தி கொள்கிறார், சாத்தி கொண்டு வருகிறார். ஆடையின் தசைவும் பஞ்சவல்வினை கருப்பரும் மனத்து அடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நிலம் பொழிய. இப்படிப்பட்ட பெருமானார் தன்னுடைய திருவடி நிலத்தில் தோயும்படியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த திருவடி எப்பேற்பட்ட பெருமை உடையது. யார் தன்னுடைய வஞ்சனையும் வினையும் விடுகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சில நீங்காது இருக்கக்கூடியதாக இந்த திருவடி. கரவாடும் வண்ணெஞ்சற்கு அரியானை. அப்புறம் சாயம் பாடுறார் காஞ்சிபுரத்தில், யார் மனசுக்குள்ள வஞ்சத்தையும் பொய்யையும் புரட்டையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமான் கிடைக்கவே மாட்டான், சிந்திப்பது கூட கிடைக்க மாட்டாங்கிறார். கரவாடும் வண்ணெஞ்சற்கு அரியானை கரவார்பால், யார் கறக்கவில்லை பொய் புரட்டு வஞ்சனை இல்லாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் பால் விரவாடும் வித்தகனை விடையேறும் பெருமானை அறவாட சடை தாழ அங்கையினில் அடலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. காஞ்சிபுரத்தில் பாடுற அப்பர்சாமி, அறவாட சடைதாழ அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தை வைத்தேனேங்கிற பாட்டில் கரவார்பால் விரவாடும் வித்தகனை, யார் கறக்க மனசுக்குள்ள வஞ்சனை இல்லையோ அவர்களிடத்தை இருக்கக்கூடிய சாமி, யார் மனதுக்குள்ள வஞ்சனை வைத்திருக்கிறார்களோ அவர்கள்ட்ட இருக்க மாட்டாத சாமின்னு. இதே கருத்து திருவையாறுல பாடுற அப்பர்சாமி, இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈபவருக்கு அருளும் வைத்தார், கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார், பரப்புனிர் கங்கை தன்னை படர்தடை பாய வைத்தார், அரக்கனுக்கு அருளும் வைத்தார், ஐயன் ஐயாரனாரேன்னு
திருவையாறுல அப்பர் சாமி பாடுறாங்க இதே கருத்து. மனசுக்குள்ள வஞ்சனை இருந்தால் சாமி வரமாட்டான். வஞ்சனைனா யாருக்கு? யாருக்குமே. நம்ம குடும்பத்துக்கு நம்ம வஞ்சனை வைக்க மாட்டோம், அது வேற. நம்ம குடும்பத்தில் வஞ்சனை வைக்காதுங்கிறது என்ன ஸ்பெஷல்? அது சாதாரணம். நமக்கு யாரும் தெரியாத புது நபர் வந்தாலும் கூட அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம வஞ்சனையின்றி அருள் குணவோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுக்காரங்க மேலே, நம்ம குடும்பத்து மேலே, நம்ம மனைவி மேலே, நம்ம கணவர் மேலே, நம்ம பிள்ளைங்க மேலே, அப்பா மேலே, அம்மா மேலே, நம்ம சொந்தக்காரங்க மேலே, தெரிஞ்சவங்க மேலே வைக்கிறது அன்பு. தெரியாதவர் மீது நீங்கள் காட்டுவது கருணை. அதுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கு இடையில. யாருனே தெரியாத ஒருத்தவங்க மேலே நீங்கள் அன்பு செய்து அவர்களுக்கு ஒரு தொண்டு செஞ்சீங்கன்னா அதான் கருணை. அந்த கருணை உடையவர்கள் இடத்துல தான் சாமி வருகிறார் என்று சொல்கிறார். அதனால் சாமியுடைய தத்துவம் என்ன? தயாமூல தன்மம் எனும் தத்துவத்தின் வழி நின்று அப்படின்னு திருநள்ளாறில் சொல்கிறார் அப்பர் சாமி. தயாமூல தன்மம், தத்துவத்தின் வழி நின்று. தயை தான் அவருக்கு மூலம். தயைனா கருணை. கருணை என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் சிவபெருமான் செயல்படுகிறார். வேற எந்த தத்துவம் ஒற்ற இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால அந்த கருணையுடைய அடியவர்களுடைய மனத்துக்குள்ளே இருக்கக்கூடியதாகிய திருவடியை தரையில தேயும்படியாக அந்த அமர்நீதி நாயனாருடைய மடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். கண்டவர்க்கு ஒரு காதலின் மனம் கரைந்து உருக, கண்டவர்க்கு ஒரு காதலின் மனம் கரைந்து உருக. எப்படி இருக்காராம் பார்க்கறதுக்கு சாமி? யாரு அந்த பிரம்மச்சாரி நடந்து வரதை பார்த்தானோ அவர் பின்னாடியே போயிடலாம் போல தோணுதான். அவ்வளவு அழகா இருக்கார் சாமி பார்க்கறதுக்கு, பிரம்மச்சாரி போல வர்றதுனால. கண்டவர்க்கு ஒரு காதல், அவங்க மனசு போய் அவரை பற்றுகிறது. கரைந்து மனம் உருக, மனம் என்ன ஆகுது? இப்படி அழகு, இந்த பிள்ளை இவ்வளோ அழகா இருக்கானே, எங்கேருந்து அந்த பிள்ளையா இருப்பான் அப்படின்னு மக்கள் பார்த்து, இன்னும் பெருமானுடைய அருளுடைய ஆற்றல் இருக்கும் இல்லையா? சிவமனம் கமழுது. ஞானசம்பந்தர் பிறந்தார், அவருடைய புராணத்தில் ஞானசம்பந்தர் பிறந்தார் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே சிவபெருமான தரிசித்த என்ன இன்பத்தை அடைவார்களோ அந்த இன்பத்தை இந்த ஊரில் உள்ள அத்தனை பேர் அடைஞ்சாங்களாம். அவர் பிறந்த உடனே ஞானசம்பந்தர் சீர்காழியில் அவர் ஜனனம் ஆன உடனே அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கு? சிவபெருமான தரிசித்தா என்ன ஆனந்தம் ஏற்பட்டிருக்குமோ சடனாக அந்த ஆனந்தம் ஏற்பட்டு மறைஞ்சதுங்கிறார் சேக்கரார் சாமி. ஏன்னா அருள் வெளிப்பட்டு இருக்கு. அப்போ ஞானசம்பந்தர் வெளிப்பட்டார்லே, அதனால. அப்போ ஞானசம்பந்தர் வெளிப்பட்டிருக்காரு இப்படி கருணை. இப்போ சாமியை நேரம் வந்துட்டு இருக்காரு. அப்போ எப்படி கருணை அந்த இடத்துல பொழிந்து தோன்றும்? அதை பார்ப்பவர்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அதனால அப்படி கண்டவர்க்கு ஒரு காதலில் கண்டார் காதலிக்கும் கணநாதன் காலத்தில் அப்படின்னு அப்பர் சந்திரமூர்த்தி சாமி போடுறேன். கண்டார் காதலிக்கும் கணநாதன் அப்படின்னு. அப்போ கண்டவர்க்கு ஒரு காதலின் மனம் கரைந்து ஒரு தொண்டர் அன்பனும் தூணறி வெளிப்படுப்பாராய், அடியவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராய், தண்டின் மீது இரு கோவணம். இதை அவர் வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள். இப்போ நாயனர் ஆட்கொள்வதற்கு கையில் ஒரு தண்டு வச்சிருக்காரு. திருத்தண்டம்னு அதுக்கு பேர். முக்கோர் பகவர்கள்னு அதை சக்கப்பாட்டில் சொல்லும். முக்கோற்பகவர்கள் நம்ம அன்பர்களுக்கு எவ்வளவுதான் ஞானபாதத்தினுடைய பெருமை எடுக்கிறது சொன்னாலும் அவங்க கிரியாபாதத்தின் மீது தான் செல்கிறார்கள். இங்கே ஒரு வகுப்பு நடக்குது, கீழே ஒரு வகுப்பு நடக்குது. அந்த தீபாராதன இடத்துல மணி அடித்து நடத்தினாலே போதுமானது. அதெல்லாம் அந்த இது அடித்தாதான் அவங்களுக்கு பக்தி பெருகுதுன்னு அந்த மணி அடிக்கிறாங்க பாருங்க. கீழே வகுப்பு நடக்குது, ஞான விஷயம் முடிந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும் அப்படின்னு சிந்திக்க மாட்டாங்க பாருங்க மக்கள். ஏன்னா கிரியை விட நான் இப்படி சொல்லாமா, சாமி கும்பிட்றது இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இதுதான் எழில்ஞான பூஜை. அது ஒரு படிநிலையில இருந்து வந்துட வேண்டியதுதான். இங்கே அதுக்காக கோயிலுக்கு போடாதுன்னு சொல்லலை. அதுதான் ஜம்பளம் தோன்றால் சேரல் வட்டல் அம்பலம், அது அப்போ போகணும். இப்போ நம்ம அந்த தகுதியை வளர்த்துக்க வேணாம். இங்கே எப்போதும் கிருத்திகைக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் பிரதோஷத்துக்கு போவோம், எப்போ பார்த்தாலும் அங்கே போவோம் அங்கே போகணும் போயிட்டு இருந்தா இதை எங்கேயும் இந்த காலங்கிறது என்னைக்கு போகிறது? நம்ம சுவாமி நோக்கி என்னைக்கு சிந்திக்கிறது? அதனால என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த மூணு கையில் திருத்தண்டம்னு சொல்லுவாங்க. ஏக தண்டம்ங்கிறது சைவ கொள்கை இல்லை, திருத்தண்டம் வச்சுருப்பாங்க. திருத்தண்டம் மூணு கவை இருக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய முக்கோர் பகவல். அதை சாமி கையில் இந்த கோல் வைத்திருக்கார். அவர் பிரம்மச்சாரி கையில் ஒரு கோல் வச்சு கொண்டு நடக்கிறார். அந்த மேலே தன்னுடைய கோவணத்தை சுற்றி விட்டுருக்கார். இதில் வேறுபட்டு உங்களோட பையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரம்மச்சாரிக்கு என்ன சாப்பாடு?
என்ன சாப்பிடுவாங்க? யாசகம் பெற்று தான் சாப்பிட வேண்டும். அவர் எங்கேயாவது யாராவது போட்டாங்கன்னா சாப்பிடுவார். அதையும் யாருக்கிட்ட கொடுக்கணும்? கொண்டு போய் வாங்கிட்டு போய் முதல்ல தான் குருநாதர்கிட்ட கொடுத்துடணும். அப்புறம் குருநாதர் பார்த்து கொடுக்குறதான் சாப்பிடணும். விளக்கம் புரிஞ்சுங்களா? இப்போ குருநாதர் இல்லாத இவர் வந்திருக்காருங்கிறதுனால இவர் சும்மா ஜாலியாக வந்துட்டு இருக்காரு இல்லையா? இப்போ தனியாக மடத்தில் இருந்தாக்க குருநாதருக்கு தான். இவர் யாசகம் பெறுவது யாருக்கு சொந்தம்? குருநாதருக்கு தான் சொந்தம். விளக்கம் புரியுதுங்களா? இப்படிலாம் இருக்குது. பிரம்மச்சாரியாக வாழ்வது அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்லுகிறார். அப்படி ஒரு தண்டு தண்டில் இப்போ ஒரு கோவணம் கட்டியிருக்காரு. மேலே 2 மாற்று கோவணம் மேலே சுற்றிருக்காரு. மற்றதும் வேறு உடையெல்லாம் எதுவும் கிடையாது. கோவணம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே உடை. பிரம்மச்சாரிங்கிறதுனால வேறு உடை கட்டக்கூடாது. இதுவே எவ்வளோ பக்குவத்தை கொடுக்கும் பாருங்க. முதல்ல கோவணத்தோடு ஒருத்தன் ரோட்டில் இன்றைக்கி நடந்து போவானா? கோவணம் கட்டதே கேவலமாக நினைக்கிறான். முதல்ல அது என்ன பெரிய கேவலமான விஷயம் அப்படிங்கிறான். அதுவும் சட்டியும் ஒன்று தான். ஆக்சுவலாக நான் போட்டுக்கிற இன்னர் வியருங்கிற அதுவும் கோவணங்கிறது 2 சேம் தான். ஆனால் என்ன அது போட்டால் கேவலமாக, இது கட்டின இது போட்டால் இது அப்படின்னு மக்கள் வச்சுருக்கிறான். அதை மட்டும் மறைக்குங்கிறதுனால இங்கேயும் அடியவர்கள்லாம் பண்ணுறாங்க. அடியவங்க எல்லாமே பூசையில் பயன்படுத்துகிறோம். எல்லாமே அடியார்கள்லாம் போகும்போது நமக்கு எல்லாம் வெளியில் போகும்போதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த இடத்துல நம்மலாம் அதெல்லாம் பயன்படுத்த வழக்கம் தான். இது என்ன ஒன்று நம்ம அது முதல்ல என்ன பயன்படுத்தலாம் யாருக்கு தெரிய போகுது? முதல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சரி. அப்படி அவர் கோவணம் கட்டி கொண்டு சாமி வருகிறார். வடிவு காண்டாலும் மனத்தினும் மிக முகம் வளர்ந்து கடிது வந்து எதிர் வணங்கி இம்மடத்தினில் காணும் படியிலாத நீர் அணைய முன் பயில் தவம் என்னோ அடியனேன் செய்தது என்றனர் அமர் நீதி என்பர். அந்த பிள்ளாண்ட வந்து நிற்கிறார் இல்லையா வாசல்ல, பிரம்மச்சாரி பிள்ளை. அவர் வந்து வாசல் என்ன பண்ண இப்படிதான் திருத்தொண்ட நாயனார் வாசல் வந்து நின்னார். சாமி தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டரை மனைக்குண்டோ அப்படின்னு வாசல் வந்து கேட்டார். அவரும் பிரம்மச்சாரி தான். எனக்கு பையில வடியார வந்தார். பார்த்தோன்னு சொல்லிட்டார், நான் லேடிஸ் எடுத்து வரமாட்டேன், வர்றது வழக்கம் இல்லப்பா அப்படின்றார். அவரும் வடவரலை முகம் நோக்கி மாதரார் தனி இடந்து இடவகையில் தனி புகுதோம் படதேசத்தும் உத்தராவதியுடன் அவரன்றி ஒரு பொறித்தும் இங்கு இருக்க மாட்டோம். கண்ணுதலில் காட்டாதார் கணபதீஸ்வரத்தின் வண்ணமலர் ஆசிரியர்கள் இருக்கின்றோம் பண்ணலாம் சொல்லிட்டா ஓடிடுறாரு. அவங்க இப்போ பார்த்து யாரும் பார்க்குறோம். அதே போல் இவர் பிரம்மச்சாரியாக வந்திருக்கார். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான பிள்ளையா இருக்கார், பிராமண பிள்ளையா இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது சாமி நாயனார் இங்கேருந்து பார்க்குறாரு. மடத்தில் அடியார்கள் தங்கியிருக்கிறாங்களே, இது ஒருத்தர் புதுசாக வந்தால் தெரியாதா? ஆள் கொஞ்சம் நியூ புதுசாக இருக்குது, இது என்னமோ தெரியல அப்படின்னு பார்த்தோன்னே ரொம்ப அதிசயப்படுறார், ஆச்சரியப்படுறார். இந்த அழகுகளை மனசை விட முகம் அதிகமாக வளர்கிறது என்று சொல்கிறார். அப்போ மனம் வளர்ந்ததுனால தான் முகம் வளரும். சக்கராய சாமி உயர்வு சொல்கிறார். மனம் வளர்ந்திருந்ததுன்னா முகம் வளர்ச்சியை தவிர்க்க முடியாது. அதே மாதிரி மனம் கூம்பி இருந்ததுனாலும் முகத்தில் மலர்ச்சி வர வைக்க முடியாது. விளக்கம் புரிஞ்சுங்களா? மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தை டென்ஷனை வச்சுக்கிட்டு முகத்தில் காமிக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க மாதிரி முடியாது. நடிகர்களால் விட முடியாது. ஆனால் மனசுக்குள்ள மகிழ்ச்சி இருந்தால், முகத்தில் மகிழ்ச்சி இருக்குன்னா அப்போ நிச்சயமா எங்கே இருக்கு மகிழ்ச்சி? மனதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அவரை பார்த்தோடனே, அந்த பிரம்மச்சாரியை பார்த்தோடனே நாயனாருக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. வடிவு காண்டலும் அவரை பார்த்தோடனே மனத்தினும் மிக முகமலர்ந்து, மனதை விட முகம் ரொம்ப அதிகமாக மலர்ந்து கடிது வந்து எதிர்வணங்கி ஓடி போறார். ஓடி சென்ற அடியவர்னா அப்படிதான் வணங்க வேண்டும். நாம அடியாரை பார்த்தோன்னே வாங்க 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 அதான் வந்தீங்களா அப்படின்னு கூடாது. நாம எதிர் சென்று அவர்கள் முழுவே வணங்க வேணும் இல்லையா? கொண்டு வந்து தான் சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்து மனைவு வந்து புலாவு பாதம் விளக்கி மண்ட காதலின் ஆதனத்து இடையிருத்தி உண்டி 4 விதத்தினில் 6 சுவைதிரத்தினில் அப்படின்லாம் அவங்களை உபசரிக்க வேணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி திரும்ப அவங்க போகும்போது அவங்களோட 7 அடி பின்னாடி அவங்க கூட நடந்து போக வேண்டும், வாசலுக்கு அனுப்பிச்சு வைக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிறது. நம்ம பெரிய புராணம் சொல்லுகிறது. நம்ம இளையான்குடி மாறினாலும் அப்படி செய்வாராம். அப்படி கீழே பின்னாடி அவங்க போவோம். அடியார் வீட்டிலேருந்து வந்து திரும்பி போகும்போதும் வாசல் வரைக்கும் போய் 7 அடி வரைக்கும் கும்பிட்டு கொண்டே செல்ல வேண்டும் என்று காட்டுகிறார். யார் திருநீர் உத்ராட்சம் தரித்திருக்கிறாங்களோ அவங்க தான் அடியார். யாராக இருந்தாலும் அப்படி பார்க்கணுங்கிறது தான் புராண மரபு. அதனால் ஏற்பட பின்விளைவுகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவங்கள வணங்குறதுனால உங்களுக்கு என்ன பின்விளைவு வரப்போகுது? வணங்குறது இல்லை, செய்யும்போது அது நமக்கு தெரியாது. அதை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான்.
அனுபவம் எல்லாருக்கும் தான் சார் இருக்கு. இப்போ எனக்கு இல்லையே அனுபவம், யாருக்கு இல்லை அனுபவம்? எல்லா அனுபவம் இருக்கு. ஆனால் அந்த அனுபவத்தை இப்போ வந்து இவர் என்ன பாடுபடுத்த போறாரு? இப்போ அடியார் குளத்தில் வந்து போவார், அவர் என்ன எடுத்து பேசினாரா? என்ன நீ என்ன ரொம்ப வர சீன் போடுற, நான் ஒன்றும் கோணத்தை எடுத்து வைக்கலன்னு சொல்லியிருக்கலாமே அவர், ஏன் சொல்லலை? அதான் அப்போ அவர் தப்பு பண்ணலங்கிறது எல்லாருக்கும் தெரியும், சாட்சி எதாதானே சொல்லலாம். அப்போ அவர் எப்படி அவர் போய் நம்ம ஏன் இல்லை என்ன முடியாதுன்னு சொல்லலாம்? ஏன் அச்சப்படணும்? அந்த திருநீர் உத்ராட்சத்தை பார்த்து அச்சமும் பயமும் அன்பும் வரணும். கொலை செய்ய வந்தவன் தெரிஞ்சு தானே சத்தா நமர் என தடுத்து விழுந்தார் என்ன சொல்கிறது? மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள். உள்ள இருக்கிறவன் என்ன இருக்கான்னு நமக்கு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. அப்படி அவசியம்னா நம்ம சிவபக்தி செய்யறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். பொய் என்பது அது நம்ம வந்து யாரும் வந்து அடியார், அது நான் சொல்லலை. இதை திருக்கல்லில் கண்டலம்னுங்க ஒரு கண்டலமா அந்த ஊரில் கல்லில் அந்த தளத்தில் அந்த தேவாரத்தில் ஞானசம்பந்தர் சொல்ல அடியார் பண்பு இகழ்வார் ஆதர் அப்படிங்கிறார். ஆதர்னா அறிவில்லாதவன் அர்த்தம். அடியார் பண்பு இகழ்வார் ஆதரேன்னார். ஆதர்னு கொடுத்து ஆதரே அவன் அறிவில்லாதவன் தான் அப்படின்ட்டார். எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அப்படி சாமி சொல்றாங்க. அதை அவன் தான் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான், வேற ஏதாவது காத்தவராயன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான், அதாவது ஆங்கார அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான், நெத்தில் 90 இருக்கும். நீ சிவனடியார தான் பார்க்கணுங்கிறார் அப்பர் சாமி. அவங்கள தாமையாக விளையாட திட்டங்கிறார். தெரிஞ்சு பூசினானோ தெரியாம பூசினானோ, ஆமா. அதனால அடையாளம் வச்சுக்கிட்டு அது அடையாளம் பண்ண வேணாங்கிறானா, அது கூட தேவையில்லைங்கிறானா, அது தேவைக்கூடாது இல்லைன்னா அப்புறம் சாமி சொல்றாரு. நம்ம அப்புறம் அதுக்குள்ள ஒரு நீங்க இது பண்றீங்க. திருநீரை பார்த்தாலே அடியார்னு பாருன்னு தான் உங்கள்ட்ட சொல்றாரு நம்மள்ட்ட. எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவந்து அடிமை திறமே பேணினர். அவருக்கு உன் அடிமைன்னு நீ நினைத்து கொள்ள அப்புறம் சாமி சொல்றாங்க. அப்புறம் நம்ம அவர் என்ன ஒரு அப்பீல், நோ அப்பீல். நீங்க போய் அப்புறம் சாமி எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுற மாதிரி தான் இருக்குது. உகந்து அடிமை திறமே பேணி இவர் தேவர் அவர் தேவர். இப்ப நீங்க சொன்ன கருத்து, இவர் தான் அடியார், இவர் அடியார் அல்ல, இவர் சும்மா பூசிருக்கார், இவர் சும்மா தெரிஞ்சு பூசிருக்கார், இவர் தீட்சை வாங்கிட்டு பூசிருக்கார், இவர் தீட்சை வாங்காம பூசிருக்கார், இவர் 10 வருஷமா அடியாரா இருக்கார், இப்ப நேற்று தான் அவர் வந்தார், இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்து கவராதே மனசுக்குள்ள கரவு இல்லாம வஞ்சம் இல்லாம கவராதே தொழும் அடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமேன்னு அப்புறம் சாமி தேவாரம். அப்படி பாருங்க, அதுதான் நமக்கு பக்குவங்கிறார். இப்ப நாம எதுக்கு வந்திருக்கோம்? இப்ப முக்திக்கு தானே வந்திருக்கோம். இங்க இப்ப சைவ சித்தாந்தம் படிக்க வந்தோம். எதுக்கு வந்தோம்? முக்திக்கு போனோம்னா இந்த ஆராய்ச்சி தேவையில்லைன்ட்டாங்க. ஆராய்ச்சி இருந்தா இங்க இருக்கலாம். என்னைக்கு நமக்கு ஆராய்ச்சி அறிவு போகிறதோ அது வரைக்கும் நம்ம இங்க இருக்க வேண்டியதுதான். அது ஒன்றும் அதுக்கு நான் கேரண்டி வேணாம். அதனால இதுதான் பெரிய புராணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீதி இதுதான். இதுதான் நால்வர் சொல்லக்கூடிய நீதி இதுதான். இப்போ இவங்க திருவேடத்தில் இருந்து கொண்டு இப்படிலாம் செய்கிறாங்களே, என் மனம் ஒப்பவில்லையே, நான் என்ன செய்யறது? அதை பொறுத்துக்கிட்டாதான் நாம் அடியார். அவர் அடியாரா இல்லை நீங்க ஆராய்ச்சி பண்றோம். நாம அடியாரா இல்லைங்கிறதுக்கு ஒரு வரையறை இவங்க வச்சிருக்கிறாங்களே. அந்த வரையறைப்படி நாம இல்லாத நம்ம எப்படி அடுத்தவங்கள அடியாரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குப்படுது? நாம புராணத்தில் சொன்னதை ஃபாலோ பண்ணாதானே சார் நாம முதல்ல அடியாரு. நம்ம சாமியை கும்பிடுறோம் அப்படின்னா என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க? அவங்க திருநீர் உத்ராட்சம் போட்டிருந்தா கும்பிடணும், அவங்க சிவனடியாராக பாவிக்க வேண்டும், அவங்க தொண்ணூறு பூசிருக்காங்க, அவங்க சும்மா காலில் சும்மா கூட பூசி வந்துருக்கலாம், ஆனால் அவங்க நமக்கு திருவேடம் தான் தெரியணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்காக வாழ்ந்து காட்டி உயிரை விட்டவங்க கூட இருக்கிறாங்க. ஏனாதி நாயனார் நேற்று வரைக்கும் அவன் சமண பையன் தெரியுது அவருக்கு. இப்போ மத்தியானம் காலையில் சண்டை போட்டு போயிட்டான், கூடியாந்து திரும்பி கூப்பிடுறான். எப்படிப்பட்டவர்? வென்றி மடல் விடக்கு உற பார்த்திருந்தார் போல, வென்றி மடங்கள் விடக்கு வர பார்த்திருந்தார் போல பார்த்தாராம் அவன் 2வது தடவை கூடும்போது. அதிசூரன் இப்போ 90 பூசிக்கிட்டு பேடையத்தினாலும் மறைச்சிக்கிட்டு சண்டை கூப்பிட்றான் நாயனாரை வந்து. இவர் என்ன நேற்று தான் தோத்து ஒன்றா திருப்பி நம்மளை சண்டை கூப்பிட்றானே, சரி வரட்டும் அவனை கூப்பிட்றாரு. எப்படி அவர் கூப்பிட்றாருங்கிறதுக்கு சேக்கரார் கூப்பிட்றாரு. வென்றி மடங்கள் நல்லா பசியோடு இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆடு வந்து அப்படி இருக்கும், அதுக்கு அது போல இவர் போறார் அவனோட சண்டைக்குங்கிறார். வென்றி மடங்கள் விடக்குனா இறைச்சின்னு அர்த்தம். விடக்குடம்பின் உட்கிடப்பு வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பின் வருதுலே விடக்குனா இறைச்சி. அந்த ஆடு வர்றது போல இவர் பார்த்துக்கிட்டு அவனை கொல்றதுக்கு போறார் அதிசூரனை. அவனோட போய் சண்டை போட்டார் நாயனா. கத்தி எடுத்து இப்படி சொரு போற நேரத்துக்கு கேடயத்தை எடுக்கிறான். துண்ணூரை பார்த்தோடனே கெட்டேன் அப்படிங்கிறார்.
பண்டு பாங்கு பகிராத வெண்ணீற்றின் பொழிவு இவர் திருமேனியில் கண்டேன். அண்டர்பிரான் சீரடியாராயினார். என்ன திடீர்னு திண்ணூறு பூசி வந்திருக்கார், நினைச்சு பார்க்கல அவர். அப்போ ஏன் திடீர்னு திண்ணூறு பூசிருக்கான், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு கூட யோசிக்கல. உடனே அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, அண்டர்பிரான் சீர் அடியாராயினார், இனி என் செய்கை, இன்னைக்கு இன்மலுக்கு எனக்கு என்ன, இவர் கொள்கை குறிவழி நிற்பது, இவர் என்னத்தை விரும்புகிறாரோ அதன்படி நிற்கிறது தானே எனக்கு வழிபாடு அப்படின்னு என்ன பண்றாரு, தன்னுடைய மார்பை காட்டிக்கொண்டு அவர் நினைச்சதை சாதிக்கட்டும்னு நிற்கிறார் போய். அப்போ கூட அவனுக்கு பழி வரக்கூடாதுன்னு கையில் நிராயுதபாணியை கொண்டாருங்கிற பழி அடியாருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக கையில் அது கீழே தாழ்த்தி பிடிச்சி கொண்டு இருக்கிறாருன்னு நமக்கு நாயன்மார்கள் காட்டி கொண்டு போயிருக்கிறார்களே. அப்புறம் அவங்கள கும்பிட்டுக்கிட்டு நான் அடியாருடைய வேடத்தை ஆராய்ச்சி பண்ணுவோன்னா நம்ம எப்படி நாயன்மாரை கும்பிடுறவங்களாகவும்? சும்மா போய் சொல்கிறோம், கும்பிடலன்னு அர்த்தம். நாயன்மாரை கும்பிடுறதுன்னா சிலையை நிறுத்தி அபிஷேகம் பண்ணி 10 குடம் சந்தனம் 10 குடம் பால் வச்சு ஒரு பெரிய தேரில் வச்சு ஊர்வலம் கொண்டு வரது குரு பூஜையா? சொன்ன வழி நான் அந்த குரு பூஜையெல்லாம் வழிபாடு பண்ணுறதே கிடையாது. ஒரு நாயன்மார் இருக்கிறாங்கன்னா அந்த நாயன்மார் சொன்ன வழியை புரிந்து கொண்டு அன்றைக்கு அவர் சிந்திச்சு மனமுறுக்க எழுதால் அது குரு பூஜை வழிபாடு. சும்மா அவங்க திருமணி எடுத்துக்கிட்டு ஊர்வலம் வர்றதெல்லாம் வழிபாடு கிடையாது, கூட்டம் கூட்டமாக போய் வரதெல்லாம் வழிபாடு கிடையாது. நீங்கள் அடியார் இப்போ அபிநீதி நாயனார் ஏனாதி நாயனாரை கும்பிடுறோம், ஆனால் திருநீர் பூசன ஒரு அடியாரை இகழ்கிறோம், அவர் உட்காந்து சாப்பிட நமக்கு சாப்பிட வைக்கிற இடத்துல அவர் வந்து சாப்பிட வேண்டாரு, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க ஐயா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு ஏஞ்சி வரதுக்கு மனம் இல்லைன்னா நீங்கள் ஏனாதி நாயனாரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம்? கல்யாணம் குடிமாற நாயனாரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம அந்த எண்ணம் மனசுக்குள்ள பக்குவம் வராமல் நம்ம வெறும் பிரதிமைகளுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு 1000 பிரதிமை உலகத்தில் இருக்குது, அது ஒரு செப்பு, அவ்வளோதான். சாமி இருக்காருன்னு பாவிச்சு கும்பிடுறோம், அவ்வளோதான். சிவலிங்கமே அப்படி தானே, பாவிச்சா தானே சாமி, இல்லைன்னா அது வெறும் கல் தானே. அதனால் வழிபாடு அடியார் வழிபாடுங்கிறது திருவேடத்தை கும்பிடணும், அவ்வளோதான். திருவேடத்தில் இருந்தால் வழிபடணும். நான் இன்னொன்று சொல்லுவேன், இணங்குவது தவறு. உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் நெருங்கினீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு துயரமாக இருக்கும், அது தெரிஞ்சு போயிடும். அது மனித தன்மை இருக்கு எல்லாத்தையும். அப்போ நம்ம மனதுக்கு அசந்தான் போடும், பிரச்சனை தான் ஆகும், வேற வழி. அது நம்ம தப்பு. உங்களை நாயன்மார் புராணத்தில் என்ன சொல்கிறாங்க, அடியாரை கும்பிடுங்க, கேட்டால் கொடுங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள்ட்ட இடர்படாதீங்கன்னு தான் சொல்லுது. நீ அவங்கள்ட்ட போய் நெருக்கமாக இருங்க, அவங்கள்ட்ட காசு பணம் தொடர்பு வச்சுங்க, அவங்கள்ட்ட அவங்க செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்களே செய்யுங்க. அப்புறம் அவர் வேறு ஏதாவது செஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறம் உன்னை எப்படி நினச்சனே நீ இப்படி ஆகிட்டேன்னு அதெல்லாம் சொல்லுதான், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே. அவங்கள கும்பிடுங்க, அவங்கள ஏதாவது கொடுங்க, அவங்களை வழிபாடு பண்ணுங்க, அதுதானே சொல்லுது. நம்ம அவங்களோட செய்கைகளை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லவே இல்லை, எங்கேயுமே அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அவங்களோட பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம கேட்கக்கூடாது, அதை பற்றி இங்கே தேவையில்லை. பர்சனலை பற்றி கேட்கவே இல்லை. பர்சனல் லைஃப்னு அதுக்கு ஒரு புராணம் வச்சுருக்காங்க. நரசிங்க முனையரையர்னு ஒரு நாயனார், அவர் ஒவ்வொரு மாதத்துக்கு திருவாதிரை அடியார்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு பொன் பிடிப்பு கொடுப்பார், அவருக்கு காசு பணத்தை கொடுப்பார். அப்படி ஒரு திருவாதிரை அன்னைக்கு அவருக்கு அடியார்கள்லாம் வரிசையாக வந்திருக்காங்க வீட்டுக்கு. திருமணத்தில் மாயேஸ்வர பூஜை ஆக போது அப்போ ஒரு அடியார் வந்திருக்கார், அவர் புதுசாக இருக்கார். அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரே காமக்குறியாக தெரியுது. காமக்குறினா அவர் அப்போ தான் இன்னும் பெட்ரூம்லேருந்து மனைவிட்டேருந்து சந்தோஷமாக இருந்துட்டு வெளில வந்தது மாதிரி இருக்குது. அவர் பார்த்தா மேடெல்லாம் பார்த்தா ஒரு பல்குறி கடிச்சு வச்சது மாதிரி, நகத்தால் புரண்டு வச்சது மாதிரியும், லிப்ஸ்டிக் கரை அப்படி இப்படின்னு வச்சிங்களா, பூ மாலை ஒன்று கிடக்கு பிஞ்சு போனது மாதிரி, இந்த மாதிரிலாம் அவர் உடம்புல குறிகள் தோன்றுகிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா உத்ராட்சம் போட்டிருக்காரு, திருநீர் பூசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் கூட்டத்தில் வந்து நிற்கிறாரு. இப்போ அடியாரெல்லாம் விலகுறாங்க. இவர் பார்க்க வந்த அடியார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன அப்படி இருக்கானே, தூர்த்தன் சொல்கிறார்கள் எல்லாரும் அவரை பார்த்துட்டு. உடனே அந்த நரசிங்க முனையரைய நாயனார் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, 2 மடங்கு பொருள் கொடுத்து முதல்ல அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஏன்னா அவரை பார்த்து சிவநிந்தனை செய்து திருவேடம் உடையவருடைய கொள்கையை இகழ்ந்து நரகத்துக்கு போகக்கூடிய துன்பத்துக்கு இவங்கெல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு 2 மடங்கு பொன் கொடுத்து உடனே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாருன்னு பெரிய புராணம் சொல்லுது, நான் சொல்லல, அதை பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்போ அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பை இகழக்கூடாதுன்னு தானே அர்த்தம், அதுக்கு அப்படி தானே அர்த்தம். நம்ம வணங்க வேண்டியது எதப்போ, திருவேடத்தை பார்த்தா, திராட்சத்தை பார்த்தா, திருநீரை பார்த்தா கும்பிடணும், அவங்க சிவருமானோட அடியவர் என்று மனத்துக்குள்ளே மகிழணும். நமக்கு பிடிச்ச சாமி அவங்களுக்கு பிடிக்குது, நம்ம கும்பிடுற சாமி அவங்களும் கும்பிடுறாங்க, நமக்கு எது விருப்பமானதோ அது அவங்களுக்கு விருப்பமானதாக இருக்குது, நமக்கு இணங்கத்தக்கவர் அவர் அப்படின்னு தான் நினைக்கிறமே தவிர்த்து அவர் தீட்சை வாங்கினாரா, எத்தனை வருஷமாக கும்பிடுறாரு, எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறாரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி, சரிதானே? அதனால் இப்போ வடிவு காண்டலும் மனத்தினும் மிகமுகம் வளர்ந்து கடிது வந்து எதிர் வணங்கி மடத்தினுள் காணும் படியில்லாத நீர். இந்த மடத்தில் இது வரைக்கும் நான் பார்க்காத நீங்கள் அணைய, இது வரைக்கும் இந்த மடத்தில் நான் உங்களை பார்த்ததே இல்லை சுவாமி, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க புதுசாக, நான் என்ன தவம் செய்தேன்னு தெரியல அப்படின்னு நாயனார் சொல்லுகிறார். அணைய முன் பயில் தவம் என்னோ, அப்படி நான் செய்த தவம் என்ன, அடியனேன் செய்தது, நான் செஞ்ச தவம் என்ன என்று தெரியவில்லை, நீங்கள் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்றனர்.
அமர்நீதி அன்பர் என்று சேக்கிழார் சாமி சொல்கிறாங்க. அப்போ சாமி சொல்கிறார், வந்திருக்கார் இல்லையா, சாமி சொல்கிறார், பேணும் அன்பரை நோக்கி, இந்த சொன்னவராகிய அமர்நீதி நாயனர் நோக்கி அவர் சொல்கிறார், நீர் பெருகிய அடியார்க்கு ஊனோ மேன்மையில் ஊட்டி நல் கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கிழி கோவணம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தனம் என்றனன் கண்ணுதல் கரந்தோன். இப்போ பாருங்க, அமர்நீதி நாயனர் மடத்தில் அத்தனை அடியார்கள் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் 1008 பிரச்சனை இருந்திருக்கணும். எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்காங்கன்னு கீழே கட்டியாச்சு. ஒருத்தர் 2 பொண்டாட்டி இருப்பார், ஒருத்தர் 3 பொண்டாட்டி இருந்திருப்பார், ஒருத்தர் 1 பொண்டாட்டி இருந்திருப்பார், ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமல் கூட ஏதாச்சும் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாரும் எதில் மட்டும்தான் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க, இங்கே திருவேடம் அது மட்டும்தான் இங்கே டோக்கன். ஆமாம், திருநீர் உத்ராட்சம் அவங்க அடியாருன்னு. இப்போ சாமி என்ன சொல்கிறார், நான் ஏன் வந்தேன் தெரியுமா, உன் திருமடத்துக்கு ஏன் வந்தேன் தெரியுமா, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறார். எதுக்கு வந்தாராம், அமர்நீதி நாயனரை பார்க்க வந்திருக்கார். எதுக்காக, என்ன காரணம் அவர் சொல்றார், பேணும் பெருகிய நீர் பெருகிய என்னுடைய அடியவர்களுக்கு, சாமி சொல்றாரு. அதனால என்னுடைய அடிமைகளுக்கு, என்னை யார் கும்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம், நீர் பெருகிய அடியார்க்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி, அடியவர்களுக்கு சாப்பாடு போடுற, கந்தை கீழ் உடைகள் யானர் வெண்கிழி கோவணம், நல்ல துணி கட்டிக்கு கொடுத்துக் கொள்கிறாய். கீழ் உடை யானர்னா புதியதுன்னு அர்த்தம், யானர்னா புதிய கோவணம் கொடுக்கிற அடியார்களுக்கெல்லாம் ஈதல் கேட்டு உண்மைக்கான வந்தனம். நாம போய் சிவபெருமானே பார்க்க வேணாம் சார்ப்பா, அவர் வராரு. என்ன செஞ்சா, அடியாருக்கு கொடுத்தா. நம்ம 10 ரூபா இன்னைக்கு வச்சிருக்கோம்னா 10 ரூபாய் 1 ரூபாய் சாமிக்கு ஒரு அடியாரை பார்த்தோன்னா, ஐயா காஃபி சாப்பிடலாம் வாங்க ஐயான்னு கூப்பிட்டு போனோம். ஐயா நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் காஃபி சாப்பிட்றீங்களா, ஐயா சாப்பிடுங்களா, எங்கள் வீட்டுக்கு எழுதல் பண்ணுங்க ஐயா, எங்கள் வீட்டுக்கு எழுதல் திருவம்பது எடுத்துங்க. நம்ம போய் கேட்கணும், விண்ணப்பிக்கணும். அவங்கள போய் திருவேடதாரிகள் வரமாட்டாங்க, சாமி வருவார் ஈஸியா. ஆனால் அடியார்கள் வரமாட்டாங்க. அடியார் வந்தால் தான் புண்ணியம், அடியாரை கூப்பிடணும். திருவேடதாரிகள் வந்தால் தான் புண்ணியம் நமக்கு. ஒரே உதாரணம் சொல்கிறேன், நம்ம முடிய போகுது வகுப்பு. இப்போ இவரே இருக்காரு கீழே பார்த்தோமே சிவனேசர், அவருடைய புராணத்தில் ஒரு அற்புதமான செய்தி சொல்கிறார் சேக்கிழார் சாமி. ஞானசம்பந்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க எல்லாரும், குழந்தை இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு என்ன சொன்னார் அவர், ஞானசம்பந்தர்கிட்ட குழந்தை இல்லை என்ன சொல்யூஷன் கேட்டது யார் சொல்லுங்க. வெரி குட், வைகுண்டாருடைய சரித்திரத்தில் வருகிறது அப்படி ஒரு சம்பவம். வெரி குட், வெரி குட். அந்த அச்சுத கலப்பாளருக்கு குழந்தை இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னு குலகுருட்ட போய் கேட்கும்பொழுது குலகுருநாதர் என்ன சொல்றாரு, ஞானசம்பந்தருடைய ஏட்டை எடுத்து விரிச்சு பார்க்குறாரு. ஞானசம்பந்தர் சொல்யூஷன் சொல்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு. ஞானசம்பந்தர் கீழே விட்டுருங்க, கிடக்கு தானே அதற்கு சேரில் போடுங்க. ஞானசம்பந்த பெருமான் எடுத்து பார்த்தா திருவெங்காடு பொங்கல்லாம் அப்படிங்கிறார். உடனே ஞானசம்பந்தர், பேயடையா பிரிவைதி பிள்ளைகளோடு ஆயின வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் தேயடையாம் வேயினதுல் உவெங்கன் வெங்காட்டு முக்கோல நீர் தோயடையாம் அவர் தம்மை தோயாவாம் தீவினையன்னார் ஞானசம்பந்தர். நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுங்கப்பா, உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னார். குழந்தை பிறந்துச்சு. சேக்கிழார் சாமி ஒரு வேற ஐடியா கொடுக்குறாரு இங்கே. எங்கன்னா சிவனேஸ்வருக்கு குழந்தை இல்லை. சிவனேஸ்வர் அவ்வளோ பெரிய பணக்காரர். அவருக்கு வீட்டு காசு எங்கே கூட்டிட்டு சொன்ன தொடக்கத்தில் கடற்கரையில் போட்டு வச்சிருக்காரு சும்மா. அப்படி இருக்கக்கூடிய அவர்கிட்ட என்ன இல்லை, குழந்தை இல்லை. இல்லை இல்லை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை இல்லை அவங்களுக்கு. அவருடைய ஞானசம்பந்தருடைய புராணத்தில் 1039 பாட்டு எடுக்க வேணாம், நோட் பண்ணிங்க. அப்புறம் யாரும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிகழும் ஆங்கவர் நிதிப்பெரும் கிழவனின் மேலாய் குபேரனை விட அதிக பணக்காரரான் சார் இவர். யாரு, சிவனேஸ்வர். திகழும் நீடிய திருவனில் சிறந்து உளார் ஆகி புகழும் மேன்மையின் உலகினில் பொழிந்து உளார். உலகத்திலே பெரிய பணக்கார டாட்டா பில்லா மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பணக்கார மாதிரி. எனினும் மகவு இல்லாமையின் மகிழ்மனை வாழ்க்கையில் மருந்து. குழந்தை இல்லாததுனால வாழ்க்கை சந்தோஷமா இல்லை, நிம்மதி இல்லை. அப்போ என்ன செஞ்சா அவர் குழந்தை பிறக்கும் அல்ல அப்படிங்கிறத, அவர் என்ன செஞ்சு குழந்தை பெற்றுக்கிட்டாருங்கிறது மூலமாக சேக்கிழார் சாமி நம்மக்கிட்ட சொல்கிறார். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அவர் என்ன செஞ்சு குழந்தைய பெற்றுக்கிட்டார் அப்படிங்கிறத சேக்கிழார் சாமி நம்மக்கிட்ட சொல்கிறது மூலமாக நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரு,
குழந்தை வர அவங்களுக்கு வேணும்னா இதை செஞ்சீங்கன்னா குழந்தை உண்டாகும்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரணடியார்க்கு உரிய அர்ச்சனை உழப்பில செய்த அந்நலத்தால் கரியவாம் புழல் மனைவியார் வகிறு எனும் கமலத்து உரிய பூமகள் என ஒரு பெண் கொடி உதித்தாள் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன செஞ்சாராம்? அரிய நீர்மையில் அருந்தவம் புரிந்து அரணடியாருக்கு உரிய அர்ச்சனை, அடியார்களை கும்பிட்டதுனால, அடியார்களை அர்ச்சனை செஞ்சதுனால, உழப்பில செய் அந்நலத்தினாலே, அந்த தீர்ந்து போகாத புண்ணியத்தினாலே அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுங்கிறார். சேக்கரார் சாமி சொல்றது. ஞானசம்பந்தரையே ஒருபடி மேலே மிஞ்சி சொல்றாரு சேக்கரார் சாமி. ஞானசம்பந்தர் சிவபெருமானவே கும்பிடு கேட்டாரு. இவர் என்ன சொல்றாரு? அடியாரை கும்பிடுங்க, அடியாரை கூப்பிட்டு உங்கள்கிட்ட சாப்பாடு போடும், உங்கள்கிட்ட குழந்தை பிறக்குங்கிறார் சேக்கரார் சாமி. ஒரு அடியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னா அதை நம்பணும், அது முதல்ல முக்கியம். அவங்க சிவனடியார்கள் சிவபெருமான் நம்பி தான் போடணும். அது முதல்ல நம்ம போய் சொல்லி குழந்தைல யாரோ ஒருத்தர் கூட்டு போட்டு அது மாதிரி அது நம்பிக்கை வேணும்ல முதல்ல. ஆனால் நம்ம சொல்கிறத கேட்டு செஞ்சாங்கனாலே சாமி அருள் பண்ணிவிடுவார், அது வேற. ஆனால் உள்ளுக்குள்ள பக்தி இருக்கணும்ல. அதனால் அப்படி அந்த எதுக்கு இங்கே போனோம் நம்ம இப்போ? வேற அந்த செய்தி அடியாருக்கு கேட்டால் சாமி தேடி வந்துடுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தோம். சாமி தேடி வரார். இதே தான் கிருஷ்ணனை அமுது செய்கிறதுனால நான் அவனை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி நாமளும் சாமி நம்மளை தேடி வரணும்னா என்ன பண்ணணும்ப்பா? சாமி தேடி வரணும்னு நினைக்கிட்டு செய்யக்கூடாது. அடியாருக்கு செய்யணும், ஒரு நாள் சாமி வந்துடுவார், நிச்சயமாக வருவார். ஆமாம் ஆமாம், கும்பிடணும். இன்னைய வகுப்பில் இன்னைக்கு நீங்கள் கேட்டதில் ஒரு அடியார் எதுக்க பார்த்தீங்கன்னா நீ கும்பிடணும்னு என்ன வந்தாலே இந்த வகுப்பினுடைய வெற்றி அது. இல்லையா? உங்களை பிரபரனி சாமி அறிவித்தார், அந்த விஷயத்தை அறிவித்திருக்கார் இன்னைக்கு. அப்படி உம்மை காண வந்தனம் என்றனன் கண்ணுதல் கரந்தோன் என்று தம்பிரான் அருள் செய்ய இத்திருமடத்தே நன்று நான் மறை நற்றவர் அமுது செய்து அருள துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பதும் உளதால் இன்று நீரும் இங்கு அமுது செய்து அருளும் என்று இறைஞ்ச. சாப்பாடு சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றாரு. பிள்ளைய பார்த்தோன்னே தெரியுது பிராமண பிள்ளைன்னு தெரியுது இல்லையா? பிராமணர்கள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? பொதுவான பந்தியில் உட்காந்து ஆட மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு பிராமண போஜனம்னு தனியாக ஒன்று வைக்கணும். அது சமாராதனைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அது பிராமண போஜனம்னா அவங்க வேதியர்கள் சமைச்சது. அவங்களுக்குன்னு ஒரு சமயக்காரங்க இருக்கு, பிராமண சமயக்காரங்க இருப்பாங்க. அவங்க தான் அதை சமைச்சிட்டு இருப்பாங்க, அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க. பொதுவான சமயக்காரங்க சமைக்கிறத அவங்க சாப்பிட மாட்டாங்க. இது இன்றைக்கு நம்ம வழக்கத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதனால் அமர்நீதி நாயனார் மடத்தில் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காருங்கிறது சேக்கரார் சாமிங்க சொல்கிறார். நீங்கள் பிராமண பிள்ளையாக இருக்கீங்க சுவாமி, உங்களுக்கு ஏற்றது போல் நாங்கள் பிராமண போஜனமும் தயார் பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே திருவுமுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். எப்படியே இத்திருமடத்தே நன்று நான் மறை நற்றவர் அமுது செய்து அருள. இந்த திருமடத்தில் நல்ல நான்மறை ஓதக்கூடிய அந்தணர்கள் அமுது செய்வதற்காக துன்று வேதியர் தூய்மையின் அமைப்பதும், வேதியர்களால் சமைக்கப்பட்ட தூய்மையாக சமைக்கப்பட்ட அமைப்பதும் உள்ளதால் அப்படியும் சமைக்கப்படுவதனால இன்று நீரும் இங்கு அமுது செய்து அருளும். அப்போ நீரும் அந்த உண்மை இருக்கு பாருங்க, அதுதான் என்னது? இறந்தது தழுவிய எச்ச உண்மைன்னு பேர். அதுக்கு பேர் நீரும்னா ஏற்கனவே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆமாண்ணே, ஏற்கனவே நிறைய பிராமணர்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிராமண போஜனத்தில். இப்போ நீங்களும் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்களும் சாப்பிடுங்கிறார். அப்போ ஏற்கனவே சாப்பிட்டவங்கள தழுவி நிற்கிது பார்த்தீங்களா? அது விளக்கப்படுத்துங்களா? அதுதான் இறந்தது தழுவிய எச்ச உண்மைன்னு பேர். இறந்து நிற்கிறவங்களை சாப்பிட்டவங்களை தழுவி கொண்டு நிற்கிது. ஏற்கனவே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்றதுனால நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். விளக்கப்படுதுங்களா? நீங்களும் சாப்பிடலையா அப்படின்னா இன்னும் சாப்பிடாம நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுலேருந்து தெரியுது இல்லையா? அந்த உம்முங்கிறது வேற ஏதோ தழுவி நிற்கிது பாருங்க. அதான் இறந்தது தழுவி எதிரது தழுவி எச்ச உண்மைன்னு இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருளையோ தழுவி நின்றால் எதிரது தழுவி எச்ச உண்மை இலக்கணத்தில் வரும். இப்போ நீரும் இங்கு அமுது செய்து அருளும் என்று இறைஞ்ச அப்படி விரும்பி கேட்கிறார் அவர்கிட்ட. சரிதானே? சரி. அப்போ வணங்கும் அன்பரை நோக்கியம் மறையவர் செய்தே. ஓ அப்படியா? பிராமண பூஜை தயார் பண்ணிருக்கீங்களா? சரி, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சாமி இசைந்துங்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு? ஓகே சொல்றார், சாப்பிட்றது ஒத்துக்கொண்டார், இசைந்தே. ஆனால் நான் இப்போ கொஞ்சம் அன்ஷானெல்லாம் பண்ண வேண்டி இருக்குது, குளிக்கணும், அதனால் குளிச்சு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சாப்பாடு தயார் பண்ணி வச்சுட்றேங்க அப்படின்னு சொல்கிறார் சாமி. அணங்கு நீர் பொன்னி ஆடி நான் வர மழை வரினோ
உணங்கு கோவணம் வைத்து நீர் தாரும் என்று ஓர் பெண் குணங்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். நான் குளிக்க போயிட்டு வந்துடுறேன், பொன்னியில் குளிக்கணும், தீர்த்தத்தில் தானே குளிக்கணும், அதனால் காவேரியில் குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் குளிச்சுட்டு வரும்போது மழை வந்தாலும் வரும் போல் தெரியுதுங்கிறார். இப்போ ஏன் யோசிச்சுருந்துருக்கலாம், ஏன்னா அது ஆனி மாதம், ஆனி மாதத்தில் எப்படி மழை வரும்? ஆனி மாதம் ஒரு முதுவேணி காலம். அது ஆனி மாதங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கோடை காலம். நம்ம மிதுன மாதம்னு இதுக்கு பேர். ஆனி மாதத்துக்கு மிதுன மாதம் தானே, மேஷம் அப்படின்னா சித்திரை மாதம், ரிஷபம்னா வைகாசி, மிதுன மாதம்னா ஆனி மாதம். மிதுனம் அப்படின்னா அதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஜெமினி. ஜெமினின்னா என்ன சிம்பிள் என்ன அதுக்கு? ஜெமினி வேற, மிதுனம் வேற. ஜெமினி ரெட்டை குடல். ஜெமினின்னா ரெட்டைன்னு இருக்கும், மிதுனம்னாலும் ரெட்டை தான், ரெட்டை. அதனால தான் சேக்கடார் சுவாமி ஆனி மாதத்தில் பட்டீஸ்வரத்துக்கிட்ட ஞானசமுத்திரம் போகும்பொழுது கோடை காலம் அதிகமாக இருக்குது, வெயில் தாக்க முடியாமல் இருக்குது, அது என்ன சொல்ல துணை புணர் மாதம்ங்கிறார். ஜெமினி ரெட்டைங்கிறது துணை புணர், துணை புணர் ஞாயிறுங்கிறார். சூரியன் எங்கே போயிட்டான்? அப்போ அந்த மிதுன ராசிக்குள்ளே போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? ஆனி மாதம் பிறந்திருக்கு, வெயில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இவருடைய குரு பூஜை எதில் நடக்குது? இப்போ நமக்கு ஆனி பூரத்தில் நடக்குது சார். ஆனி மாதத்தில் மழை வருமா? வரலாம் மேபி, ஆனால் கம்பல்சரியாக வரும் எதிர்பார்க்குற அளவுக்காக இருக்க போது இல்லை, மேபி இருக்கலாம். ஆனால் இவர் சொல்கிறார் மழை வந்தாலும் வருங்கிறாரு. ஒருவேளை அப்போ இவர் மழை ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாரா நமக்கு தெரியல. சாமி ஒருவேளை மேகமூட்டத்தை ரெடி பண்ணிட்டு வந்திருப்பார் போல் இருக்கு, நமக்கு தெரியல. மாயை வல்ல அண்ணார்ல அதுக்கு யாரை சொன்னார்? அப்புறம் சுந்தரம் முடிச்சாங்க. அதனால் நான் குளிச்சிடும் போது மழை வந்தாலும் வந்துடும். நான் குளிக்கும் போது கோவணம் கட்டிட்டு கோவணத்தில் குளிப்பேன். நான் குளிச்சுட்டு அங்கே கோவணத்தை மாற்றுவேன். ஒருவேளை மழையில் இந்த கோவணம் நினச்சி போச்சுன்னா இங்கே வந்து நான் மாற்றிப்பேன். அதுக்கு ஒரு சேஃப்டியாக நான் வந்துட்டு ஒரு கோவணத்தை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, மேலே 2 கட்டி வச்சிருக்காருல தண்டில், அதில் ஒன்று அவித்து இவர் கையில் கொடுத்து இதை நீ சேஃப்டியாக வச்சுக்கப்பா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். எப்படி இருந்தாலும் 2 நினைச்சிடும். ஏன்னா ஒன்று மழை வந்துடும், ஒன்று குளிச்சுட்டு மாற்றிருப்பார், மாற்றினது வரும்போது மழை நினச்சுன்னா நினச்சிட்டு தானே, ஒன்று ஈரமாக வந்துருக்கும், ஒன்று பேலன்ஸு, அதை போய் இப்போ கட்டிக்கணும். அதனால் அப்படி அவர் சொல்லுகிறார். அப்போ வணங்கும் அன்பரை நோக்கி, வணங்கு போனால் அந்த அமர்நீதியாரை நோக்கி அம்மறை எவருக்கு செய்தே அந்த வேதியரை செய்து அணங்கு நீர் பொன்னி ஆடி, அணங்கு நீர்னா தெய்வ பெண்ணாகிய அந்த காவிரி பெண்ணை அதில் நான் ஆடி நீராடி, நான் வர மழை வரினும் ஒருவேளை வந்ததுன்னா மழை வந்துச்சுன்னா உணங்கு கோவணம், உணங்குதல்னா காய்ந்ததுன்னு அர்த்தம், உணங்குதல்னா காயதுன்னு அர்த்தம். இந்த பட்டினப்பாளைன்னு ஒரு நூல் இருக்குது அந்த இதில் 10 பாட்டில், பட்டினப்பாளை. அந்த பட்டினப்பாளைங்கிறது பூம்புகாரில் கதை நடக்கிறதா அற்புதமாக பாடியிருப்பார். அதில் ஒரு வரி என்ன வரும்னா, உணங்குணாக்கவரும் கோழி எறிந்த கொடுங்குழைம்பர். கடியவர் உருத்தரங்கண்ணனார் தான் அவருக்கு பேர், அந்த புலவருக்கு பேர். அது என்ன உணங்குணானா காயக்கூடிய உணவுப் பொருள், நெல் காய வச்சுருக்காங்க அல்லது அரிசி காய வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு ஒரு லேடிஸ் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அப்போ கோழி வந்து திங்கிது, அதை நெல்லையோ அரிசியோ கோழி திங்குது. இவங்க எழுந்திரிச்சு சென்று விரட்டுவதற்கு அலுப்பட்டு கொண்டு என்ன செய்கிறாங்களாம், காதில் உள்ள அந்த தோட்டை கழட்டி விட்டெறிந்து அடிக்கிறார்கள் என்று பட்டினப்பாளை சொல்கிறது. பூம்புகார் அப்படி நடந்திருக்கு. உணங்கு உணாக்கவரும் கோழி எறிந்த கொடுங்குழைங்கிறார். அவ்வளோ வளத்தோடு வாழ்ந்திருக்காங்க அவர்கள் காட்டுவதற்காக. அப்போ உணங்குதல்னா காய வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இது உணங்கு கோவணம்னு அர்த்தம், ட்ரையாக காஞ்ச கோவணம்னு அர்த்தம். வைத்து நீர்த்தாரம், இதனை வச்சுக்கிட்டு தாங்க ஒரு வெண்கோல் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பான்னு சொல்லி வெண்மையான ஒரு கோவணத்தை என்ன பண்ணுறாரு, 2ல் அவிழ்த்து கையில் கொடுத்தார். அவரை வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சார். அப்புறம் இவர் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து இவர் என்ன நடந்ததுன்னா இன்னொரு வகுப்பழக்கம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழில் வார்த்தை என்ற வாழி அன்பர் வாழி பராரமே போயிட்டு வரலாம்.